राम हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं कृष्ण नाम रसन रटत सोई धन्य कली में ताके पद पंकज की रेणु की बलि में कृष्ण नाम रसन रटत सोई धन्य कली में கிருஷ்ணநாம ரசன ரட்டத்து சோய் தன்ய கலிமே அப்படின்னு ஒரு அற்புதமான கீர்த்தனம் சூர்தாசர் எழுதியுள்ளார். சொல்றார், கிருஷ்ணநாமம் கலியுகத்தில் யாரோடு நாக்களை நர்த்தனம் பண்ணதோ அவதான் தன்யமானவா. சோயி சுக்ருத சோயி பூனித கிருஷ்ணநாம வினா கிருஷ்ணநாம கலியுதார ஆறு நாட்கள் கிருஷ்ணநாமம் இருக்கோ அவதான் சுக்ருத்தம் பண்ணினவா. கிருஷ்ணநாமம் இல்லாம கலியுகம் உத்தாரணம் ஆகாது. கிருஷ்ணநாம லேலே பவசாகர் கோதரியே. கிருஷ்ணநாமம் இருந்தா பவமாகிற அந்த கொடியதான சாகரத்தையும் தரணம் பண்ண முடியும். கிருஷ்ணநாமத்தோட வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சூரியதாசர் சொல்றார். அந்த நாம பிரபாவம் தான் காலையில பார்த்தோம், அஜாமிள சரித்திரம். அந்த நாமம் எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்திலேருந்து காப்பாற்றும். மரணம் அடைய கடந்த அந்த அஜாமிளனையே ஒரு நாமம் காப்பாத்திட்டு இல்லையா, நாராயண நாமம் புனர்ஜென்மம் கொடுத்தது, யமதூதால விரட்டி விட்டது. அது மாதிரி மரணத்தோட பெரிய ஒரு ஆபத்துங்கிறது யாருக்குமே இல்லை. மரணத்திலேருந்தே நாம காப்பாற்றோம்னா எந்த ஒரு விதமான கஷ்டத்திலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது நாமம் தான் கதி. இப்படி நாம பிரபாவம் காலையில பார்த்தோம். அதுக்கப்புறம் விருத்ராசுரனோட சரித்திரம் பார்த்தோம். விருத்ராசுரன் எப்பேற்பட்ட பாகவதன். அஹம் ஹரே தவ பாதைகமூலதாசோ பவிதாஸ்மி பூயः मनस्मरेतासु असुपते गुणास्ते गृहीतवा कर्म करोतु कायः. கிருஷ்ணா அசுபதே அப்படின்னு கூப்பிடுறாரு. அசுபதேனா பிராணபதே, பிராணகாந்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. பிராணகாந்தான்னு ஆறு கூப்பிடுவாங்க. கல்யாணமான ஒரு மனைவி தன் பதியை கூப்பிடுற பதம் அது. அப்போ விருத்ராசுரனோட பாவம் என்னது அப்படின்னு நமக்கு புரியுது. அந்த ஸ்ருங்கார ரசத்தோடு இருக்கிற பக்தியாகும் விருத்ராசுரனுக்கு. 3 உதாரணம் சொல்றானே. அஜாத்த பக்ஷானிவ மாதரங்ககாः ஸ்தன்யம் யதா வல்சதரः சுதார்த்தாः பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷன்னாः மனோரவிந்தாட்ச விதிருக்ஷதே த்வாம் அப்படின்னு சொல்றாங்க. அஜாத்த பக்ஷம் அப்படின்னு ஒரு உதாரணம். சிறகு முடக்காத்த சின்ன குஞ்சு பட்சிகள் அப்படின்னு சொல்றோம். அது வாத்சல்யம் அல்லவா. ஸ்தன்யம் வல்சதரஹா சுதார்த்தா, அதுவும் வாத்சல்ய ரசம். 2 வாத்சல்ய ரசத்தை சொல்லினதுக்கு அப்புறம் பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷன்னா அப்படிங்கிறது அந்த சிங்கார ரசம். பிரியனை பிரிஞ்சு பிரிய இருக்கா. இந்த 3 உதாரணத்தையும் நம்ம ஸ்ரத்தையா பார்க்கும்போது அஜாத பட்சம் அப்படின்னு இருக்கிற அந்த கிளி குஞ்சுக்கு நினைச்சா அம்மா கிட்ட போக முடியாது. அதுக்கு பறந்து போகிறதுக்கு சிறவில்லை. குவா குவா கா கீ 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 அப்படின்னு கத்தத்தான் முடியும். அம்மா வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்போ அது அசக்தியோ, அதாவது அதுக்கு அம்மா கிட்ட போக முடியாது. அது மாதிரி பகவான் கிட்டக்கு போக முடியாக்கி இருக்கிற ஒரு நிலை, சக்தி இல்லை பகவான் கிட்ட போகிறதுக்கு. 2வது உதாரணம் ஸ்தன்யம் யதா வல்சதரஹ சுதார்த்தா. மாட்டுக்குட்டியை கட்டி போட்டிருக்கா, முன்னாடி அம்மா மாடு இருக்கு, முன்னாடி தான் அம்மா மாடு இருக்கு, தெரியறது மாட்டுக்குட்டிக்கு அம்மா மாடு இதுதான். இது அதுக்கு போயிட முடியும். 4 கால் இருக்கு, ஓடி போய் அம்மா கிட்ட போய் ஊட்ட முடியும். ஆனால் என்ன சம்பவம், இங்கே கெட்டி போட்டிருக்கா, அதுக்கு பந்தனம். அவள் அடுத்த கேட்டகரி பக்தாள் எப்படின்னா, அவளுக்கு தெரியும் பகவான் எங்கே இருக்கார், எப்படி போகணும்னு தெரியும்.
ஆனால் பந்தனம் சம்சாரமாகிற பந்தனத்தில் இந்த சரீரத்தில் அப்படியே விட்டுட்டு இருக்கா, அவளுக்கு போகிறதுக்கு சக்தி இல்லை. இனி மூணாவது உதாரணம் என்னது? பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷம்னா, இந்த பிரியா நினைச்சா தூரதேசத்தில் இருக்கிற பதிக்கிட்ட போக முடியும். அவளை அருமையை கட்டி போட்டுருக்கல, அவளோட பதி தான். அதுதான் இவ போனால் அருமை கொஸ்டின் கேட்க மாட்டான், எங்கே போகிறேன் ஆரை பார்க்க போகிறேன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அவள் பதியைத்தானே பார்க்க போகிறேன். ஆனாலும் இவன் போகாம அந்த ஒரு விரதத்தோட காத்துன்னு இருக்கான். அப்போ இது எல்லாதபடியும் சிறந்தது. அந்த ஒரு நிலை இருக்கு, போகிறதுக்கு பகவான் எங்கே இருக்காருன்னு தெரியும், எப்படி போகணும்னு தெரியும், போகிறதுக்கு சக்தியும் இருக்கு, ஆனால் போகலை. அது என்னது? அது என்ன பாவம் அப்படின்னா, அவர் காப்பாற்றட்டுமே அப்படின்னு உட்காந்துங்க. அந்த அவரோட கிருபையை எதிர்பார்க்கிற அந்த ஒரு பாவம், அதுதான் விருத்ராசுரனோட பாவம். பகவான் தன்னை ஆட்கொள்ளுவான் அப்படின்னு இந்த பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ இந்த மூணாவது பாவம் தான் விருத்ராசுரனோட பிரதானமான பாவம் அப்படின்னு தெரியாது. ஏற்பட்ட பக்தோத்தமன், பாகவதோத்தமன். ஆனால் அசுர நாட்டமா முரட்டு யுத்தம் பண்ண பார்க்கறதுக்கு ஒடிய ஒரு ரூபம். ஆனால் ஹிருதயம் நவநீதம் மாதிரி. அப்போ பரீட்சித் மகாராஜா பார்க்குற விருத்ராசுரனை வதம் பண்ணி விட்டானே இந்திரன், எப்படி வதம் பண்ணான்னு சொன்னோம். அப்போ அதுக்கப்புறம் ருத்ரன் பகவத்பாதத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொன்னோம். அப்போ பரீட்சித் மகாராஜா கேட்குறார், ஆமாம் இந்த விருத்ராசுரன் ஆறு? பக்திங்கிறது ரொம்ப துர்லபம் அல்லவோ? கோடிக்கணக்குக்கு பேரில் உலகத்தில் நிறைய மனுஷியாள் இருக்கா. அந்த மனுஷியாள் எல்லாருமே தான் பக்தாளா இருக்காளா? இல்லையே. அப்போ அதை சொல்லறார், பரமபுருஷனான பகவான் கிட்ட இந்த ஒரு பாவங்கிறது ரொம்ப துர்லபம். அனந்தமான ஜீவஜாலங்கள்ல மனுஷியாள் ரொம்ப கம்மி. 84 லட்சம் ஜீவயோனிகள் இருக்கு, அதுல கொஞ்சம் தான் மனுஷியாள். அந்த மனுஷியாளையும் தர்மம் அனுஷ்டானம் பண்ற மனுஷியாள் அதை விட கம்மி. தர்மம் அனுஷ்டானம் பண்றவாளையும் மோட்சத்தை இச்சிக்க கூடினவா அதை விட கம்மி. மோட்சம் சாட்சாத்தரிக்க கூடினவாளையும் நாராயண பரனான சாந்த பக்தன் ரொம்ப கம்மி, கோடியில் ஒருத்தன் தான். இந்த விருத்ராசுரன் யுத்த பூமியிலையும் எப்படி நாராயண பரனா இருக்கா அப்படின்னு பரீட்சித் மகாராஜா சுகபிரமரிஷிட்ட கேட்கறது. சுகபிரமரிஷி சொல்றார், விருத்ராசுரனோட பூர்வ கதை சொல்றேன் கேடு. சூரசேனம் அப்படின்னு ஒரு ராஜ்யம், அங்க சித்திரகேது அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த சித்திரகேது தான் விருத்ராசுரனா. இந்த சித்திரகேதுக்கு கோடிக்கணக்குக்கு பாரியர்கள் உண்டு, நிறைய பாரியர்கள் உண்டா. ஆனா எந்த பாரியையும் குழந்தை இல்லை. புத்திர பாக்கியம் இல்லாம புத்திரனில்லையே அப்படின்னு அழுதுண்டே இருக்கான் இந்த சித்திரகேது. ஒரு சமயம் அவன் இப்படி சோகத்துல நிமக்னா இருக்கிறத சாதுக்கள் எல்லாம் ராஜா ஒடுக்கிறதுக்கு வந்துட்டு போவாளோ அது மாதிரி அங்கிரச மகர்ஷி ஒரு சமயம் இந்த சித்திரகேதுவோடு கிரகத்துக்கு வந்தார். அவர் வந்தப்போ சகல விதமான ஆதித்யம் எல்லாம் பண்ணுறார் ராஜா. அந்த ராஜா முகம் வாடி இருக்கு. அப்போ அங்கிரஸ் முனி கேட்குறாரு, என்னன்னால ராஜா உங்களுக்கு இவ்வளோ சங்கடம் அப்படின்னு கேட்டதுமே ராஜா சொல்கிறார், எனக்கு நிறைய பாரியர்கள் இருக்காங்க, யாருக்குமே குழந்தை இல்லை. எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை பறிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும், வாரிசு வேணும். நான் பித்ருலோகம் எல்லாம் போகணும்னா எனக்கு அந்த விதமான கர்மங்கள் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை தேவைதானே, ஒரு புத்திரன் வேணுமே. புத்திரன் இல்லாதனால ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அங்கீரஸ் மகர்ஷி கொஞ்சம் தய தோணித்து. அவர் கொஞ்சம் தத்துவோபதேசம்லாம் பண்ணி பார்த்தார், ஆனால் ஒன்றும் செல்லுபடி ஆகலை. கடைசியில் த்வஷ்ட்ரா அப்படிங்கிற அந்த தேவனை குறித்து ஒரு யாகம் பண்ணி கொடுக்குறார் சித்திரகேதுவுக்கு. யாகத்தில் ஒரு திவ்யமான பிரசாதம் கிடைக்கிறது. ஆனால் அது ஒருத்தருக்கு தானே, ஒரு பாரியக்கு தானே கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. கோடிக்கணக்குக்கு பேர் இருக்கா, ஒரு பிரசாதம் தான் கிடச்சிது. அப்போது பாரியகளில் முதல் பத்னியான கிருத்தத்யுதிக்கு கொண்டு கொடுக்குறேன். கிருத்தத்யுதி அதை சாப்பிட்ற சமயத்திலேயே அங்கிரஸ் மகர்ஷி சொல்கிறார், ஹர்ஷ சோகப்பிரத புத்திரஹா, உனக்கு ஒரு புத்திரன் உண்டாகுவான், அவனால் உனக்கு சந்தோஷமும் உண்டாகும் சங்கடமும் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு பாவியில் என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியுமே. என்னதான் நம்ம நமக்கு வர இருக்கிறத தடுக்கிறதுக்கு என்னதான் யாக யஜ்ஞம் பண்ணாலோ பிராயச்சித்தம் பண்ணாலோ பிராரப்தங்கிறது சேரத்தான் சேரும். அது அம்பு விட்ட அம்பு மாதிரி, அதாவது வில்லில் பொருத்தி விட்ட அம்பை தடுக்க முடியாது, அது வந்துட்டே இருக்கு. வந்து கடைசியில் டார்கெட் இடிக்கும். அப்படி அந்தரத்தில் வந்துட்டு இருக்கிற அம்பை தடுக்க முடியாது. அதே மாதிரி அவ என்னாச்சு,
கிருத்தித்யுதி கொஞ்ச நாள்ல கர்ப்பவதியாகி அவள் அழகான ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்குறா, ஒரு புத்திரன். ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே பிரஜைகள் உட்பட எல்லாருமே கொண்டாடுறா புதிய ராஜகுமாரனை. கிருத்தித்யுதி தினமும் லாளனை பாலனை போஷணம் எல்லாம் பண்றா, குழந்தைய கொஞ்சறா, அதை வச்சுட்டு விளையாடுறா. அதுக்கு ஒரு தாத்திரியும் வச்சுட்டு அப்போ அதுக்கு வேண்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ராஜாவுக்கானா ரொம்ப சந்தோஷமாச்சு, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ற, பிராமணாளுக்கெல்லாம் வாரி வழங்குறார். சந்தோஷம், என்ன குழந்தை இல்லாச்சு அப்படின்னு. குழந்தைபடியே விளையாடிட்டு இருப்பார் எப்பவுமே ராஜா. ரொம்ப ஆசக்தி அந்த குழந்தை கிட்ட. அதனால என்னாச்சு, மிச்சம் இருக்கிற பத்னிகளோடு கிரகத்துக்கு வந்து ராஜா போகாமல் ஆயிட்டார். எப்பவுமே கிருத்தத்யுதியை சுற்றி வந்துட்டு இருந்தார். என்ன கிருத்தத்யுதி கையில தான் குழந்தை. அதனால குழந்தை விட்டுக்கே விளையாடிட்டு இருந்தார். மிச்சம் இருக்கிற பத்னிகளுக்கு எல்லாம் என்னாச்சு, அவளுக்கெல்லாம் அசூய ஜனிக்க தொடங்கிது. பாத்தியா கிருத்தத்யுதிக்கு மட்டும் குழந்தை, எங்களுக்கு ஒன்றும் குழந்தை இல்லையே, அது தன்னோட குழந்தை தானே அப்படின்னு தோணலை அவளுக்கு. ராஜா வந்து கிருத்தத்யுதி கூடயே இருக்கானே அப்படின்னு கோபமும் அசூயம் தான் ஜனிச்சது. என்ன பண்ணா, இது ஒரு எல்லை மீறி போயிடுத்து. ஒரு நாள் அந்த குழந்தை தனியே இருக்கிற சமயமா அதுக்கு வைக்க இருந்த பால்ல விஷத்தை கலக்கி எல்லா பத்னிமாரும் கொடுத்து விட்டா. எல்லாருமே பிளான் பண்ணி கொடுத்து விட்டா. அந்த குழந்தையை குடிக்கவும் பண்ணி விட்டா. என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தையோட சரீரம் எல்லாம் அப்படியே நீளமாகி பிராணஹீனமாக கிடக்கிறது. கிருத்தத்யுதி அங்கேயிருந்து வந்து பார்க்குறா, குழந்தை தூங்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டா. அந்த தாத்ரி வந்து குழந்தைய எழுப்ப ശ്രമിச்சதுமே அவ தான் தெரிஞ்சது. அவ ஓன்னு அழறா, தலையில அடிச்சுட்டு. கிருத்தத்யுதி பயந்து ஓடி வந்து பார்த்தா குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறது. ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்து ராஜாவும் ரொம்ப அழுதுண்டு அவருக்கு நடக்க முடியாம எல்லாருமே பிரலாபனம் பண்றா. மிச்சம் இருக்கிறவாட அழலைன்னா டவுட் வருமே அப்படின்னு எல்லாருமே அழறா. பிரஜைகளும் அழறா, எல்லாருமே அழறா. அழுதுண்டே ஒரு ராஜ்யமே அழகுது. குழந்தை போச்சே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற சமயமா ராஜாவுக்கு நடக்க முடியாம சிம்ஹாசனத்துல உட்காரப்படி முடியாம அப்படி தலையில கை வச்சுட்டு அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படியில உட்கார்ந்து இருக்கார். அந்த சமயமா நாரத மகர்ஷியும் அங்கிரசம் வரா. அவ வந்ததுமே ராஜாவை பார்க்கறா. ராஜன்ன சித்திரகேதோ, இப்படி இருக்கக்கூடாது. நீயும் இந்த குழந்தையோட சரீரத்துக்கும் தமிழ் இருக்கிற பந்தம், உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பந்தம் வந்து யதார்த்தமானதா? ஆலோசனை பண்ண. இது நேற்றுக்கு இருந்ததா? இல்லை. நாளைக்கு இருக்குமா? இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி தெரியாது, அது வாஸ்தவம் இல்லை, தெரிஞ்சுக்கோ. நமக்கு குழந்தை குட்டிகள்லாம் எப்படி உண்டாகிறது, ஃப்ரெண்ட்ஸ் சங்கம் இதெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டால் பிராரப்தத்தால். ஒரு நதி மாதிரி நம்ம பிராரப்தம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கிற சமயத்தில் நதிக்குள்ள அதனோட பிரவாக சக்தியால் கல் மண் தறி எல்லாமே இப்படி ஒட்டி சேர்ந்து அதனோட பிரவாகத்தோட திசை மாறிட்டுனா 2 பிரிஞ்சு போயிடும் மணல் தறிகள் எல்லாம். அது மாதிரி தான் பிராரப்தமாகிற இந்த மகாநதியில சில ஜீவன்கள் அவளோட பிராரப்தம் மேட்ச் ஆகிற சமயத்துல ஒன்று கூடும். அது முடிஞ்சதுன்னா அந்த கர்மம் அனுபவிச்சாச்சுன்னு அது பிரிச்சுடும். அப்போ அது மாதிரி தான் பந்தங்கள். அதனால இதையெல்லாம் காரியமாக எடுத்துக்க கூடாது, இலகுவா எடுத்துக்கூடு அப்படின்னால உபதேசம் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவனுக்கு போதமே இல்லை. நீங்கள் ஆறு எனக்கு ஆத்மோபதேசம் பண்ணவன் இந்த பிரம்மதேவனா அப்படின்னு கேட்குற நாரத மகர்ஷியை அவர் புரிஞ்சுக்காம. நீங்கள் ஆறு வேதவியாசரா அப்படின்னெல்லாம் கேட்குறேன். அங்கிரசு நாரத மகர்ஷி அப்படின்னு புரியறது கூட இல்லை. அவ்வளோ ஒரு பிரமையில அவ்வளோ ஒரு சோகத்தில் இருந்துருக்கான் சித்திரகேது. அப்போ என்னாச்சு, இவனுக்கு இப்போ தத்துவோபதேசம் பண்ணால் தலையில் ஏறாது அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து நாரதருக்கு என்ன பண்ணினார், சரி சித்திரகேதோ எனக்கு சக்தி இருக்கு, நான் ஒரு காரியம் பண்ணுறேன், உன்னோட மரணம் அடைஞ்ச குழந்தைய எழுப்புறேன், அதுகிட்ட கேட்டுக்கோ, அது பேசும்போது எனக்கு போதம் வருமே அப்படின்னு என்ன பண்ணார், தன்னோட யோக சக்தியால் அந்த மரணம் அடைஞ்சு கிடக்கிற அந்த சிசுவை எழுப்பிவிட்டார். அது எழுந்திருந்து உட்கார்றதுக்கு பேச ஆரம்பிக்கிறது. சின்ன குழந்தை கை குழந்தை எப்படி பேசும், நாரத மகர்ஷி என்ன பண்ணினார், அதனால எழுந்திருந்து கொடுத்து அதுகிட்ட கேட்கிறார், கஸ்மின் ஜன்மனி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன், குழந்தை இதோ பாரு உன்னோட அப்பா சித்திரகேது, இதோ பாரு உன்னோட அம்மா கிருத்தத்யுதி, இவா எல்லாருமே உன்னோட சித்திகள் பாரு, அவள்லாம் அழறா, நீ பிரிஞ்சு போனா அப்படின்னு, நான் என் சக்தியாலும் அந்த ஜீவன் கொடுத்துருக்கேன் பாரு, அவ கூட நீ வாழணும் அப்படின்னு சொன்னதுமே அது சொல்றது, கஸ்மின் ஜன்மனி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன். அது சரி நாரதரே, இவா எல்லாம் என்னோட எந்த ஜென்மத்து அப்பா அம்மா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா ஒரு ஜீவனுக்கு ஜென்மம்ங்கிறது ஒண்ணுதானா? இல்லை, கோட்டி கோட்டி ஜென்மம் எடுத்திருக்கோம் நாம. இந்த சம்சாரம் எந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சது, 6 வேண்டாம், ஆதியும் அந்தம் இல்லை அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு ஆதியும் அந்தம் இல்லைன்னா பகவான் அனவரதமும் எப்பவுமே லீலை பண்ணிட்டு இருப்பார். பகவானோட லீலை தான் சம்சார லீலை. அப்போ இதுக்கும் ஆதியும் அந்தமும் இல்லை, தோன்றது மறையிறது, தோன்றது மறையிறது.
அவள் எத்தனை ஜென்மம் எடுத்திருப்போம் நம்ம எல்லாருமே. அப்போ அந்த ஜீவன் கேட்கறது எந்த ஜென்மத்தில் அப்படின்னு கேட்டதுமே காலக்கிரமத்தில் சுகிருத்துக்களும் சத்ருக்களும் எல்லாரும் பந்துவா மாறிடுவா. போன ஜென்மத்தில் சத்ருவா இருந்தவன் இந்த ஜென்மத்தில் புத்திரனா பிறக்கலாம். அந்த சத்ருவா போன ஜென்மத்தில் துவேஷம் பண்ணி அடிச்சு உதைச்சு பண்ணிட்டு இருந்தவன் இந்த ஜென்மத்தில் குழந்தையே அப்படின்னு கொஞ்சிட்டு இருப்பான். தெரியாது, அந்த பந்தம்லாம் அவ்வளோதான். அப்போ அந்த துவேஷம் ஸ்னேகம் எல்லாமே அவ்வளோதான், லகு. அப்போது சரக்குகள்லாம் கைமாறுற மாதிரி நம்ம கிவ் அண்ட் டேக் மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. கர்ம பல பிரகாரம் இப்படி தான் நடக்கும். இப்போ ஜனன மரணங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் இவாளை சேர்ந்தவன் இல்லை, எனக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கணும், சரீரம் தயாராக இருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு இந்த ஜீவன் சொன்னதுமே சித்திரகேதுக்கு ஆச்சரியம். எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்குறேன். அவளுக்கு இந்த உண்டானதான இந்த சோகம் எல்லாம் தீர்ந்து கொடுத்து அவள் என்ன பண்ணுறா, மரணம் அடைஞ்ச அந்த சிசுவோட சரீரத்துக்கு வேண்டதான கர்மங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்திரீகளுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி வைக்கிறார் நாரதர். இங்கே வாங்கோ அப்படின்னு சைலண்டாக யாருக்கு தெரியாமல் கூப்பிட்டு வச்சு யமுனையில் ஸ்நானம் பண்ண சொன்னார். அவள்லாம் பிராயச்சித்தம் பண்ணி கடைசியில் சித்திரகேது அங்கேருந்து நாரதரை நமஸ்காரம் பண்ணி நான் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுமே வழிக்கு வந்தானே. அதனால என்ன பண்ணுறார், நான் ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணி தரேன், பகவான் ஆராதனை பண்ணி. அதுக்கு தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். பகவான் ஆராதனை பண்ண, சங்கர்ஷண மூர்த்தியை நீ ஆராதனை பண்ண. என்ன மந்திரம்? ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷணாய ச. ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி. வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படிங்கிற வியூக மூர்த்திகளோட மந்திரம். பிரதானமாக சங்கர்ஷணனை குறிச்சதான ஒரு பக்தி, ஒரு ஸ்தோத்திரம் மாதிரி அதை சொல்லிக் கொடுக்குறார். அதை சித்திரகேது விட்டுக்கு நிறைய தடவை ஜபிச்சுன்னா உனக்கு மந்திர சாதனையால் வித்யாதர பதவி கிடைக்கும், கடைசியில் அனந்த பகவான் உனக்கு சாட்சாத்தரிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே சித்திரகேது சிறகாலம் பகவானை இந்த ஒரு மந்திரம் ஜபிச்சு கடைசியில் என்னாச்சு, அவருக்கு வித்யாதர பதவி கிடைச்சி கொடுத்து. வித்யாதரருக்கு என்னென்ன சித்திகள் உண்டோ, என்னென்ன ஒரு ஐஸ்வர்யம் உண்டோ எல்லாமே சேர்ந்தது. ஆனாலும் அந்த பக்தி இருக்கிறதுனால சித்திரகேதும் அதையும் மதிக்கலை. மீண்டும் ஜெபிச்சுட்டே இருந்தப்போ இதெல்லாம் தாண்டி அந்த பகவான் இப்படி தர்சனம் கொடுக்கிறார். சங்கர்ஷணமூர்த்தி மிருணாள கௌரம் ஸ்ரீனிவாச சம்ஸ்புரத் கிரீட கேயூர கட்டித்ர கங்கணம் பிரசன்ன வக்ராருணலோச்சனம் கிருதம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலே பிரபு தத்தர்ஷனத்வஸ்த சமஸ்த கில்பிஷன் ஸ்வச்சாமலாந்தக்கரணோப்யயான்னிஹி பிரவித்த பக்தியா பிரணயாஸ்ருலோச்சனः பிரஹிஷ்ட ரோமானமதாதி பூருஷம் மிருணாள கௌரம் ஸ்ரீனிவாசம் ஸ்புரத் கிரீட கேயூர கட்டித்ர கங்கணம். அனந்தமூர்த்தி ஆறு பலராமசுவாமி தான் அனந்தமூர்த்தி. பலராமசுவாமி மாதிரியே இருப்பார். மிருணாள கௌரம், கௌரவர்ணம், வெள்ளவெளேர்னு அவரோட திருமேனி. ஸ்ரீனிவாசம் நீல நிறத்தில் இருக்கிற நீலாம்பரம். ஸ்புரத் கிரீட்டம், அழகான ஆபூஷண கிரீட்டங்கள், கேயூரங்கள் எல்லாம் போட்டுருக்கார். ஏக குண்டலதாரி, ஒரு காலத்துல தான் குண்டலம் ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பிரசன்ன வக்ராருணலோச்சனம், பிரசன்னமான முகாம்போஜம், தாமரை மாதிரி நீண்டதான கண்கள், நீண்ட நாசிகை, அப்படி சிரிச்சுண்டு அந்த சங்கர்ஷண மூர்த்தி ஆதிசேஷன் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். சித்திரகேது முன்னாடி பிரத்யட்சமானதுமே சித்திரகேது நமோ நமஹா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். அஜித சமமதிபிஹ சாதுபிர் பகவான் ஜிதாத்மபிர் பவதா விஜிதாசதேபி ச பஜதாமகாமாத்மனா ய ஆத்மதோதி கருணஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ரொம்ப அழகான ஸ்தோத்திரம், அழகான விருத்தம். சித்திரகேது இப்படி அழகா ஸ்துதிக்கிறார். ஜெயம் ஜெய் 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 அப்படின்னு பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணிட்டு இந்திரிய ஜெயம் பிராபிச்ச ஜிதேந்திரியர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்க முடியக்கூடியனா அந்த பிரபோ பகவானே அப்படின்னு சம்போதனை பண்றார். சிருஷ்டி ஸ்திதி லீலைகள்லாம் பண்ணக்கூடிய பகவானே, சர்வமும் விபூதி தானே, அணுவிலேந்து மகத்தானது வர எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கக்கூடியவரே, ஆதி மத்திய அந்திய ரஹிதனா இருக்கக்கூடியவரே, அனந்த கோடி பிரம்மாண்டங்களை அணுமாத்திரமா தன் சிரஸ்ல தாங்கிட்டு இருக்கக்கூடியவரே அப்படின்னெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவான பிரதட்சண நமஸ்காராதிகள்லாம் பண்ணதுமே அனந்தமூர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஹே சித்திரகேதோ, உன்னோட பக்தியில் நான் பிரீத்தி அடைஞ்சேன், கொஞ்ச காலம் கூட நீ வித்யாதர பதவியில் இருந்துட்டு
அதுக்கப்புறம் நீ என்னை பஜனை பண்ணிகிட்டே இரு, கடைசியில் நீ என்னையே வந்து சேருவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் மறைஞ்சு விட்டார். சித்திரகேது என்ன பண்ணுறார், பகவானோட பகவானுக்கு தெரியுமே என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் வித்யாதர பதவியிலே தான் இருப்போமே அப்படின்னு விமானத்தில் அமர்ந்த வித்யாதரர்கள் ரொம்ப அழகாக பாடுவாளாம். அப்போ பாடிட்டே இருக்கார், அனந்தனோட கல்யாண குணங்களை பற்றி பாடிட்டே இருக்கார். நிறைய ஸ்திரீ ஜனங்கள்லாம் உண்டு அவ கோஷ்டியில். கந்தர்வர் வித்யாதரர்கள் எல்லாம் களி தமாசை ரொம்ப பரிகாசம் எல்லாம் பண்ணக்கூடியவா. அப்போ அவா கூட கூடி 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 என்னாச்சு, இவருக்கும் பரிகாசம் பண்ண ஒரு சுபாவம் வந்துடுது. இப்படியே கைலாச பர்வதத்துக்கு மேலே கூடி இந்த விமானம் போயிட்டு இருக்காரே, அங்கே கைலாச சிகரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியை மடியில் வச்சு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கார். நிறைய ரிஷிகணங்கள்லாம் பகவானை பார்த்து நமோ நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறத சிவபெருமான் அவளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு அவளோடு அந்த ஒரு சங்கத்தை வித்யாதரனான சித்திரகேது ஆகாசத்துலேருந்து பார்க்குறேன். பகவான் ஹரியோடு மகிமைகளை பாடிட்டே வந்துட்டு இருக்கிற சமயமா சிவபெருமானை பார்த்ததுமே அவரே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு அந்த ஸ்தோத்திரம் என்னாச்சும் பரிகாசம் ஆயிடுது. ஏன்னா கூட அந்த கோஷ்டி இருக்கே அவளெல்லாம் சிரிக்க பண்ணணுமே, ஸ்திரீகள் எல்லாம் சிரிக்க பண்ணணுமே அப்படின்னு என்ன சொன்னார், இதோ பாத்தியா சிவபெருமான எல்லாரும் ஞானி ஞானி அப்படின்னு சொல்றா, ஆனா அவர் கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாம பத்னியை மடியில வச்சுட்டு ஞானோபதேசம் பண்றார். பத்னியை மடியில வச்சுட்டா ஞானோபதேசம் பண்ணணும். ஞானோபதேசம் பண்றவாளுக்கு வைராக்கியம் இருக்கண்டாமா, பத்னியை கட்டிண்டா சொல்லுவா. இதெல்லாம் ரகசியமா பண்ணதோ பரஸ்யமா எல்லா ரிஷிமார்கிட்டையும் முனிமார்கிட்டையும் அப்படி காமிச்சு கொடுக்குறாரே அப்படின்னு சிவ பகவான சொல்றாரு. ஆனா சிவபெருமான் எப்பேற்பட்டவர் இது சொல்லலாமா? சிவபெருமான் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் உலகமே உண்டாகிறது. சிவசக்தி தத்துவம் அவா கூடிதான் இருப்பா. அது ஒன்றும் தெரியல, அது ஒன்றும் நினைக்க முடியலை அவரால். அந்த நிமிஷத்துல பிராரப்தவசால் அப்படி உண்டாகிறது. பாகவதத்துல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பகவத் பக்தாள் எதையுமே அதை இம்ப்ளை பண்ணி மிச்சம் இருக்கிறவாளை கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டான். அவள் லகுவா எதெல்லாமோ சொல்லிட்டு போயிடுவா, அதில் ஆழம் இருக்காது. அப்படித்தான் ஒரு லைட்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி சொல்லிவிட்டார். அப்படி சொன்னதுமே இது ஆறு காதில் விழுந்தது, கீழே சிவபெருமான் மடியில் உட்கார்ந்து இருக்கிற கௌரி தேவி பார்வதியோட காதில் விழுந்தது. பரிகாசம் தமாஷை எல்லாம் சரிதான், அது வைக்கின்ற இடத்துல அது பன்னெண்டு இடத்துல பண்ணணும். பெரிய மகான்மார் முன்னாடி போய் அவளை கேள்வி பண்றது தப்பல்லவா? மகான்மார்கிட்ட மரியாதை இருக்கணுமே, மரியாதை இல்லைன்னா அவளுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கணும். இப்ப தேவி என்ன பண்றா, ஆமா ஆமா நாங்க எல்லாம் லஜ்ஜை இல்லாதவாதான், லஜ்ஜை இல்லாதவாளா இருக்கிறவாளை சாசிக்கிறதுக்கு நீ எங்கேன்னு ஒரு அதிகாரி கிளம்பி வந்து விட்டாய் அப்படின்னு கேட்கிறா. உனக்கு என்ன யோக்கியதை அப்படின்னு கேட்கிறா தேவி. இவ்வளோ பிரம்மர்ஷிகள் தேவர்ஷிகள்லாம் எங்க சதஸ்ல உட்காந்துட்டு இருக்கா, அவ யாருமே ஒண்ணுமே பேசலை, தேவி மடியில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு. நீ மாத்த எங்கேருந்தோ நீயே ஸ்திரீ ஜனங்கள் கூட இருந்துட்டு இருக்க, உனக்கு சொல்றதுக்கு என்ன யோகியதை அப்படின்னு தேவி இப்படி பார்த்ததுமே கோபம் வந்து கொடுத்து, இந்த மாதிரி சிவபெருமான் பரம மங்கள ஸ்வரூபியான சிவபெருமானுக்கு இப்படி ஒரு அபச்சாரம் பண்ண நீ அசுர யோனியில போய் பிறக்க கிடவுது அப்படின்னு ஒரு சாபம் தேவி கொடுக்குறா பாக்வச்சரம். உடனே என்னாச்சு, சித்திரகேதுவோட காதுல விழுந்தது. சித்திரகேதுவுக்கு பயமோ சோகமோ மோகமோ ஒன்றுமே உண்டாகலை. அங்கேருந்து இறங்கி வந்து அப்படியே அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு வினயத்தோட சிவபார்வதிகளை நமஸ்காரம் பண்ணி சித்திரகேது சொல்றார், முன் கர்ம பலத்தால சாபமோ அனுகிரகமோ வந்து சேர்றது. போன பிறவியில நான் என்ன ஒரு பாபம் பண்ணியிருக்கேனோ தெரியலை, எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி வந்து நான் இப்படி பேசி எனக்கு இது ஒரு சாபமா வந்து கொடுத்து. சாபம் பண்ணினவாழ எனக்கு அவ மேல ஒரு துவேஷமும் இல்லை. எனக்கு தெரியும் இது எல்லாமே கர்மத்தால தான் உண்டாகிறது, கர்ம பலம் அப்படின்னு எனக்கு புரியுது. அஜ்ஞான மோகித்தனான ஜீவன் சம்சார வனத்துல சுக துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற ஞானி சுகமோ துக்கமோ வாஸ்தவமானதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். வாழ ஆனந்த ஸ்வரூபர்கள் ஆத்மஸ்வரூபம் ஆகும் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால குணப்பிரவாகத்துல சாபமும் அனுகிரகமும் சுகமும் துக்கமும் எல்லாமே வந்துடும் போயிட்டு தான் இருக்கும், அதை கணிக்க கூடாது. ஆனாலும் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுற தாயாரே, நான் தெரியாம உங்களுக்கு ஒரு அபச்சாரம் பண்ணியிருந்தேன்னு ஒன்றுனா, உங்களோட மனசு விஷமிச்சது அப்படின்னு ஒன்றுனா என்ன க்ஷமிக்கணுமே அப்படின்னு தேவி கிட்டக்க அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டு இந்த சாபத்துக்கு விமோசனம் கேட்காம அவர் போயிட்டார். சாபத்தை கண்டு பயக்கலை அப்படின்னு தெரியுது. அவ என்னாச்சு, அந்த சாபத்தால கௌரியோட சாபத்தால தான்
இந்த சித்திரகேது விருத்ராசுரனா தொஷ்ட்ராவோட புத்திரனா வரான் அப்படின்னு அந்த கதையை இப்போதான் முடிக்கிறார். இப்போ புரியறதே எங்கேருந்து அந்த கிருஷ்ண பக்தி விஷ்ணு பக்தி உண்டாச்சு அப்படின்னு. அந்த சங்கர்ஷண பக்தி தான் விருத்ராசுரன் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்போ சிவபெருமான் பார்க்குறார், இப்போ ஏற்பட்ட ஆத்ம குணம் உள்ள மகான் சிவபெருமான சொன்னதும் சிவபெருமானுக்கு கோபம் வரண்டாமோ, வரலை, அவர் சிரிச்சார், அவ்வளோதான், பிரசாந்தாத்மா. இப்போ சிவபெருமான் சிரிச்சுட்டே பார்வதியை பார்த்து சொல்கிறார், பாத்தியா தேவி, வைஷ்ணவாளோட மகிமையை பாத்தியா, வைஷ்ணவாள் அவ்வளோ வினயத்தோடு இருப்பா. அவளை நம்ம உபதிரவிச்சாலும், அவளை இகழ்த்தி பேசினாலோ, அவளை சபிச்சாலோ கூடி அவள் அதுக்கு ஒரு பிரத்தியம் பண்ண மாட்டான். இந்த சித்திரகேதுவுக்கு திருப்பி சபிக்கிறதுக்கு கூடி சக்தி உண்டு, ஆனால் அதை பண்ணலை பாத்தியா. இதுதான் வைஷ்ணவாளோட உகப்பு. அவளுக்கு எல்லாமே சமதர்ஷிகள். அவள் எல்லாத்துலேயுமே பகவான் ஸ்ரீஹரி தான் இருக்கா அப்படின்னு அவள் தர்ஷிப்பா. அப்படிப்பட்டவாளை நம்மளும் அவாகிட்ட ஒரு மரியாதை வைக்கணும் அப்படின்னு கௌரி தேவி கிட்ட சொல்கிறா. கௌரி கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். இப்படி இந்த சித்திரகேதுவோட கதை முடியறது. இப்படிதான் விருத்ராசுரனோட கதை வந்தது அப்படின்னு சொல்லி இதனோட பலஸ்ருதியை சொல்கிறார். பிரபாத காலத்தில் விருத்ராசுரனோட இந்த பூர்ணமான உபாக்கியான ஆறார் கேட்குறாளோ அவளுக்கு பரமகதி கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதி. அடுத்தது கஷ்யபர் பிரஜாபதிக்கு நிறைய பத்திமார் இருக்கா. தட்சபுத்திரிகள் 13 பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் அதிதி தேவியோட புத்திரர்கள் தான் தேவதைகள், திதியோட புத்திரர்கள் அசுரர்கள் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ அந்த திதியோட வம்சத்தை இன்னும் சொல்கிறார். திதிக்கு 2 குழந்தைகள் முதல்ல பிறந்ததுன்னா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. வராக சரித்திரத்தில் அது பார்த்தோம். திதிக்கு எப்படி பிறந்தாவா அப்படிங்கிற கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுக்கு அவனோட பாரியான கயாதோல 5 புத்திரர்கள். அதில் பிரஹ்லாதனுக்கு பிரஹ்லாதனோட புத்திரன் விரோச்சனன், விரோச்சனனோட புத்திரன் பலி, பலிக்கு 100 புத்திரர்கள் உண்டு. அதில் முதல்வனோட பேர் பாணாசுரன். இந்த பாணன் சிவபக்தன் ஆகிட்டான், சிவபூத கணங்களில் இடம் பிடிச்சுட்டான். அதுக்கப்புறம் திதிக்கு ரொம்ப சங்கடம். தான் பெற்ற குழந்தைகள் 2 பகவான் கையால் மரணம் அடைஞ்சு விட்டு தனக்கு வம்சமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு ஒரு சமயம் கஷ்யப பிரஜாபதி நல்லா சேவை பண்ணுறான். பதியை தனியாக கிடச்சதுமே ரொம்ப சேவை பண்ணதுமே பதிக்கு ரொம்ப சந்தோஷம் கஷ்யப பிரஜாபதிக்கு. அப்போ ஸ்னேகத்தோட என்ன வேணும் உனக்கு, நீ இவ்வளோ அழகாக எனக்கு சேவை பண்ணுறியே, என்ன வரம் வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுமே தீதி சொல்கிறா, எனக்கு இந்திரனை வதம் பண்ணும்படியான ஒரு புத்திரன் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். குண்டை தூக்கி போட்டான். கஷ்யப பிரஜாபதி பார்க்குற, இந்திரனும் கஷ்யப பிரஜாபதிக்கு புள்ள தானே, ஒரு புள்ளைய கொல்றதுக்கு அடுத்த பத்னி வேறு புள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, இந்த ஸ்திரீகளோட சுவாவம் தெரிஞ்சுக்காம அவளோட சேவையை ஏற்றிருந்தேனே, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் தீதியோட சுவாவம் என்னதுன்னு. வரம் வரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேனே, வாக்கு கொடுத்து விட்டேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. கடைசியில் சரி ஒரு வழி பண்ணலாம், உனக்கு ஒரு விரதம் நான் உபதேசம் பண்ணுறேன். அந்த விரதத்துக்கு பேர் பும்சவன விரதம். இந்த விரதம் 1 வருஷம் நீ ஆச்சரிக்கணும். 1 வருஷம் பூர்ணமான வைராக்கியத்தோட அஹிம்சை, சத்தியம், சுத்தி இதெல்லாம் பாலிச்சு, குரோதம் இல்லாமல், துஷ்ட சம்சர்க்கம் இல்லாமல், அசுத்தமான வஸ்திரம் தரிக்காமல், உச்சிஷ்டமும் மாம்சம் முதலானவையும் சாப்பிடாம, சந்தியா சமயத்தில் அசுத்தமான பிரவൃத்திகள் பண்ணாம, பிரபாதத்தில் கோவிந்தனை பிரார்த்தனை பண்ணிட்டு, சுமங்கலிகள் எல்லாம் ஆராதனம் பண்ணிட்டு இந்த விரதத்தை நீ பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய நியமங்கள் சொல்கிற. நிறைய நியமங்களை சொல்லி பகவானை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே திதி சொல்கிறா, சரி நான் பண்ணுறேன். நீ இந்த விரதத்தில் ஒரு விதமான பங்கமும் ஏற்படாமல் பண்ணினாய்னா உனக்கு இந்திரனுக்கு சத்ருவான ஒரு புத்திரன் பிறப்பான். ஏதோது ஒரு பங்கம் வந்துடுதுன்னா அந்த புத்திரன் அதனோட விபரீதமான பலம் உனக்கு உண்டாகும். அந்த புத்திரன் மித்திரமா ஆயிடுவான் இந்திரனுக்கு அப்படின்னு சொன்னதுமே சரி ஒரு பங்கமும் வராமல் பண்ணுறேன் அப்படின்னு திதி ஆரம்பித்தா. 1 வருஷம் இப்படி இந்த பும்சவன விரதம் அனுஷ்டிக்கிறா. திதி என்னோ விரதம் அனுஷ்டிக்கிறா இந்திரனை வதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு எப்படியெல்லாமோ இந்திரன் தெரிஞ்சுட்டு சித்தி தானே சேவை பண்ண வந்துட்டான். நான் இந்திரன் சித்தி நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தான். திதி என்னென்ன பண்ணுவாளோ இந்த விரதத்துக்கு என்னென்ன காலையில் எழுந்து பண்ணுவாளோ எல்லாத்துக்குமே இந்திரன் உதவி பண்ணுறேன். புஷ்பம் பறிச்சுடுவா, அதெல்லாம் பறிச்சுட்டு வருவாள். பகவானுக்கு எல்லாம் தயார் பண்ணி வை, வஸ்துக்கள்லாம் தயார் பண்ணி வை சொன்னால் எல்லாம் தயார் பண்ணி வைப்பானா. ஆசனத்தை விரிச்சு வை சொன்னால் விரிச்சு வைப்பானா. ஜலம் எடுத்துட்டு வா சொன்னால் எடுத்துட்டு வருவான். எல்லாம் பண்ணுவானா இந்திரன். இப்படியே பண்ணி 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 கடைசியில் ஒரு சமயம் சந்தியா காலத்தில்
கர்ப்பிணியாக இருக்கா திதி, நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிற சமயமா சந்தியா காலத்தில் ரொம்ப கலப்பு சடப்பெல்லாம் வந்துடுச்சு. தலைவரி கோலமாக காலை நீட்டின்னு படுத்துட்டு விட்டா. இப்போ காலை முன்னா பாத சேவை பண்ணுறான் நம்ம இந்திரன். பாத சேவை பண்ணி காலை வச்சுக்கிட்டா சுகமாக தூக்கம் வரலையோ அப்படின்னு தூங்கி விட்டான். அப்போ என்னாச்சு, விரதம் பங்கமாயிடுது. விரதம் பங்கமானதுமே அவளோட கர்ப்பத்துக்குள்ள இந்திரன் பிரவேசிக்கிறான். உள்ள அந்த கர்ப்பம் இருக்கு, அதை தன்னோட வஜ்ரத்தால் 7 துண்டிக்கிறான். 7 துண்டிச்சு அந்த 7 பீசஸை பின்னியும் 7 துண்டிக்கிறான். அப்போ 7 7 49, 49 ஆச்சு. அப்போ எல்லா அந்த சிசுக்கள் எல்லாமே சேர்ந்து இந்திரா இந்திரா எங்களை ஒன்றும் பண்ணாதே, நாங்கள்லாம் உனக்கு மித்திரம், நாங்கள்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறோம், உனக்கு சத்ருவா இல்லை, விரதம் பங்கம் ஆகிடுது அப்படின்னு சொன்னதுமே அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னு வெளியில் வந்துவிட்டாவா. எல்லாருமே திவ்யமான வாழ்வா. அப்படியே வெளியில் தோன்றினதுமே திதி எழுந்திருந்து பார்த்தா 49 பேர், இந்திரனை சேர்த்து 50. இது எங்கேருந்து அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்போ இந்திரன் இது எப்படி என்னோட ஒரு குழந்தை எப்படி 49 ஆச்சு அப்படின்னு இந்திரன்ட்டு கேட்டதுமே இந்திரன் சொல்கிறேன், அம்மா என்னை க்ஷமிச்சு விடுங்கோ, நான் நீங்கள் என்னை உபதிரவிக்க பண்ணறள் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் வஜ்ரத்தால் கர்ப்பத்தை உடைச்சி விட்டேன், என்னை மன்னிக்கோ அப்படின்னு காலில் விழுந்து விட்டான் நான் இந்திரன். அந்த சமயத்தில் ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கணும், கோபம் வரணும். ஆனால் திதிக்கு கோபமே வரலை. அது எப்படி, திதியோட சுவாவம் எப்படி இப்படி மாறித்து அப்படின்னு கேட்கறது, பும்சவன விரதத்தால் 1 வருஷம் பகவத் ஆராதனை பண்ணாலையா, என்னவோ வியாஜத்தால் 1 வருஷம் பகவத் ஆராதனை பண்ணனால அப்படியே அந்த துஷ்டமான சித்தவருத்திகள்லாம் திதியோட மனசுலேருந்து போய் இப்போ ஒரு பரம பக்தியாக ஆகிவிட்டா. அதனால இந்திரன் மேலே கோபமே வரலை. குழந்தைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் ஆலிங்கனம் பண்ணிட்டா. இந்திரன் மருத்துக்களே நீங்கள் தேவதைகளாக ஆகட்டும், திதி அம்மா வயத்தில் பிறந்தாலும் நீங்கள் தானவர்கள் ஆகாமல் தேவதைகளாக ஆகட்டும், உங்களுக்கு ஸ்தானம் தரேன் அப்படின்னு மருத்துக்களை கூட்டின்னு போயிட்டானா இந்திரன். திதிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பகவத் ஆராதனை எந்த வியாஜத்தால் துஷ்டமான சித்தத்தோட பகவான் ஆராதனை பண்ண வந்தாலும் அந்த பகவத் ஆராதனமே நம்மளோட சித்தத்தை அப்படியே சுத்தமாக்கிவிடும் அப்படின்னு இந்த கதையிலிருந்து நமக்கு புரியுது. இந்த கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா இந்த பும்சவன விரதத்தோடு டீட்டெயிலான அந்த விரத விதியை நல்லா விஸ்தாரமாக சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொன்னதுமே சுகபிரமர்ஷி பும்சவன விரதத்தை எப்படி அனுசரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பலஸ்ருதின்னு சொல்கிறார், இந்த விரதம் அனுஷ்டிக்கிற புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் எல்லா விதமான ஆக்கிரகமும் சித்தியாயிடும். விவாகம் ஆகாத பொண்ணுங்களுக்கு உத்தமமான ஒரு பதி கிடைப்பான், கர்ப்பம் தரிக்க முடியும், சகலமான சௌபாகியங்களும் வரும், ரோகமும் துக்கமும் எல்லாம் போயிடும், அவளுக்கு விஷ்ணு லக்ஷ்மி பிரசாதம் உண்டாகும் அப்படின்னு இந்த விரதத்துக்கு பலஸ்ருதி. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சம்சயம் வந்தது. பகவான் எப்பவுமே தேவதைகளுக்கு உதவி பண்ற மாதிரியே தெரிகிறது. விருத்ராசுரனோடு அந்த லீலையில பார்க்கும்போது தேவதைகள்லாம் பகவானை ஆராதனை பண்ணதுமே பகவான் பிரத்யட்சமாகி ததிஜி மகர்ஷி கிட்ட போய் வஜ்ராயுதத்தை வாங்கிக்குங்கோ அப்படின்னு தேவதைகளுக்கு சொல்றாரே, தேவதைகளுக்கு உதவி பண்றாரு. இப்போ தைத்தியர்கள் தானவர்கள் கிட்டக்க பகவானுக்கு வாத்சல்யம் இல்லையா, பக்ஷபாதமா, பகவானுக்கு தைத்தியர்கள் கிட்டக்கையும் தானவர்கள் கிட்டக்கையும் ஒரு துவேஷம் உண்டோ அப்படின்னு கேட்டுவிட்டார் பரீட்சித் மகாராஜா. நான் கேட்டது பகவான் சமதர்ஷியாகும் அப்படின்னு நல்லவோ, ஆனால் அது விபரீதமாக இருக்கு இந்த லீலைகளோட கதையெல்லாம் கேட்கும்போது அப்படின்னு சொன்னதுமே சுகபிரமர்ஷி சொல்றார், பகவானோட சமதர்ஷித்துவம் எனக்கு ஏற்பட்டது, அதில் சம்சயமே நமக்கு வரக்கூடாது. பகவானுக்கு எல்லா விதமான நிலையிலையும் இருக்கிற பக்தாள் இருக்கா, உயர்ந்தவாளும் இருக்கா, தாழ்ந்தவாளும் இருக்கா. ராஜசூய யாகத்துல ஒரு சமயத்துல பகவான் தன்னை துவேஷிச்ச சிசுபாலனோட சிரசை சேரிச்சு அவனுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறத சிசுபாலனோட சரீரத்துலேருந்து அந்த ஜீவ ஜோதி கிளம்பி பகவான்ல போய் லயிக்கிறதே, அந்த ஆச்சரியத்தை எல்லாரும் பார்க்குறாளே. அப்போ அப்படி ஒரு அதனை துவேஷியா இருக்கிற சிசுபாலனுக்கும் தான் பகவான் நல்ல கதையை கொடுத்தார். அதை பார்த்துட்டே இருந்தா அந்த சதஸ்ல இருக்கிற எல்லாருமே தர்மபுத்திரர், பாண்டவாள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா. சதஸ்ல முனிகளான நாரதர் முதலானவாளும் இருந்தா. இந்த ஆச்சரியத்தை கண்டு தர்மபுத்திரர் ஒரு சமயம் நாரத மகர்ஷி கிட்ட போய் கேட்கிறார், அந்த சபையிலே கேட்கிறார், இது எப்படி ஆச்சரியம், வாயை திறந்தா கிருஷ்ணத்வேஷம் தான், அப்படி இருக்கிற கிருஷ்ணத்வேஷியான சிசுபாலனுக்கும் யோகிகள் அடையக்கூடிய அந்த சாகித்ய முக்தியை பகவான் கொடுத்தானே, இது எப்படி சாத்தியம், பகவானோட இந்த கிருபையை எப்படி தான் வர்ணிக்கிறது அப்படின்னு சொன்னதுமே நாரத மகர்ஷி சொல்றார், பகவானுக்கு பக்ஷபாதம்ன்றதே இல்லை. ஆறு பகவான் ஆசிரிக்கிறாளோ, எந்த பாவத்தில் ஆசிரிக்கிறாளோ அதுக்கு அனுசரித்து பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார்.
தைத்தியர்கள் தானவர்கள்லையும் பகவானுக்கு ஒரு பரம பாகவதோத்தமனான பக்தன் இருந்தான். அந்த கதை நான் சொல்லறேன். தீவிரமான வைரபந்தம் இருந்தா கூடி தீவிரமா அது இருந்தா அது இருக்கிற காரணம் பகவான் அனுகிரகம் பண்ணி விடுவார். தீவிரமான வைரத்தோடையும் ஒருத்தன் இருந்தான் பகவான் கிட்டக. அவனோட புத்திரனோட கதையும் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஒரு உதாரணமான கதையை சொல்றார். திதி தேவிக்கு 2 புத்திரர்கள் அப்படின்னு பார்த்தோமே. அதுல 2வது புத்திரன், மூத்த புத்திரன் ஹிரண்யகசிபு, 2வதவன் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷனை வராகமூர்த்தி வதம் பண்ணி விட்டார். அந்த கதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அப்போ அந்த என்ன சம்பவிக்கிறது, ஹிரண்யாக்ஷன் மரணம் அடைஞ்சு விட்டான். ஹிரண்யகசிபு, திதி, ஹிரண்யாக்ஷனோட பத்னி முதலானவாள்லாம் ஹிரண்யாக்ஷனை கண்டுட்டு அவனோட அந்த சரீரத்தை கண்டு மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழறா. எல்லாருமே அழுதுட்டு இருக்கிற சமயமா என்ன சம்பவிச்சது, ஹிரண்யகசிபு பார்க்கறான். அழாதேங்கோ, யாருமே அழாதேங்கோ, என் தம்பியான ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி நான் அந்த விஷ்ணுவை நான் வதம் பண்ணுவேன். அவனோட தலையை வெட்டி அவனோட ரத்தத்தால இவனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுவேன். என்னோட தம்பியோட ரத்த பிபாசை அப்படி நான் அடக்குவேன். எப்படி விருட்சத்தோட மூலமான வேர்கள் அந்த வேரை துண்டனம் பண்ணிவிட்டா விருட்சமே வளராமல் ஆயிடுமோ, அது மாதிரி விஷ்ணுதான் சகலமான தேவதைகளுக்கும் வேர். அந்த விஷ்ணுவை வதம் பண்ணிவிட்டா எல்லா தேவதைகளுமே விழுந்துடுவா அப்படின்னு சொல்லி நான் விஷ்ணுவை வதம் பண்ணறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் சொல்லியும் இவாளோட சங்கடம் ஒன்றும் தீரலை. என்னாச்சு, உடனே குரோதம் வந்த ஹிரண்யகசிபு உச்சத்துல சொல்றா, ஹே தானவர்களே, இதுதான் க்ஷணம். எங்கெங்க யஜ்ஞங்கள் தர்மங்கள் விஷ்ணு பூஜை விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் பார்க்குறாளோ அதை தான் அங்கங்கே துவம்சம் பண்ணி விடுங்கோ, எல்லாரையும் வதம் பண்ணுங்கோ, கோ சம்ரட்சணம் பண்ணக்கூடியவாழை அடிச்சு ஓட்டுங்கோ, கோஹத்தியை பண்ணுங்கோ, வர்ணாசிரம தர்மங்கள் வந்து நிலநிற்கக்கூடாது, யாக யஜ்ஞங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் கோரமான கல்பனைகள் பண்ணுறான் இந்த ஹிரண்யகசிபு. அதை அனுசரித்து ராஜாவும் இப்படி சொன்னதுக்கப்புறம் பிரஜைகளுக்கு பின்ன என்ன, தைத்திய பிரஜைகள்லாம் என்ன பண்ணினா எல்லாருமே சேர்ந்து பூமியில எங்கெங்க இந்த நல்ல சத்காரியங்கள் நடக்கிறதோ அங்கங்க போய் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. அழுதுன்னு இருக்கிற தீதியையும் சகோதர பத்னியும் பார்த்து, இங்க அழாதேங்கோ, தத்துவோபதேசம் பண்ணறேன் கேளுங்கோ, இங்க கிடைக்கிறது வெறும் சரீரம். ஆத்மா வந்துட்டு ஆதி அந்த ரஹிதமா இருக்கக்கூடியது, அதுக்கு நாசம்ங்கிறதே இல்லை. வாஸ்தவத்தில் ஹிரண்யாக்ஷனுக்கு ஒன்றுமே ஆயிட்டு இல்லை, அதன் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து 6 உபதேசம் பண்றா ஹிரண்யகசிபு. அப்போ லோகத்தில் சில பேர் இருப்பாளே, அவள் என்ன பண்ணுவா, மிச்சம் இருக்கிறவாளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அவளுக்கு முடியும், அவளை பொறுத்தவரை அதை வந்து அவள் லைஃப்பில் அப்ளை பண்ணிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹிரண்யகசிபு. தன் லைஃப்பில் இது ஒன்று அப்படியே பண்ணிக்கிறது இல்லை. இந்த ஒரு பாவம் இவனுக்கு இருந்ததுன்னா, இவன் ஆத்மஸ்வரூபம் ஹிரண்யாக்ஷனுக்கு நாசம் இல்லை அப்படிங்கிற பாவம் இருந்ததுன்னா மிச்சம் இருக்கிறவாளை உபதிரவிக்கிறதுக்கு கட்டளையிட்டு இருக்க மாட்டான். ஆனால் அழுதுன்னு இருக்கிறவாளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்கிறான். குஷீநரம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம், அங்கே சுயத்தின் ஒரு ராஜா இருந்தான். அவன் மரணம் அடைஞ்சு விட்டான் யுத்தத்தில். அவனோட பாரியவள் எல்லாம் அழுதுன்னு இருக்கா. அந்த சமயத்தில் யமதர்மராஜா ஒரு சின்ன குழந்தையோட ரூபத்தில் வந்து அவளுக்கு உபதேசம் பண்ணுறான். மரணம்ங்கிறது அனிவாரியமாக்கும், சரீரம்ங்கிறது சாஸ்வதமானதல்ல, மனுஷியால் இதை பற்றி விலபிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு உதாரணம், ஒரு பக்ஷியோட கதையெல்லாம் சொல்லி, அந்த பக்ஷியை வந்து ஒரு வேட்டைக்காரன் வலை வீசி பிடிச்சு விட்டான் ஒரு பெண் பக்ஷியை. அவன் ஆண் பக்ஷி பார்த்துட்டு விலாபனம் பண்ணுறது, ஐயோ என்னோட பத்னி போயிட்டாளே அப்படின்னு விலாபனம் பண்ணதுமே என்னாச்சு, இதனோட சப்தம் கேட்டு அந்த வேட்டைக்காரன் இதையும் வதம் பண்ணினான். அப்போ விலாபனத்தால் ஆபத்து தான் உண்டாகும், விலாபனத்தால் ஒரு பயனும் இல்லை, வர இருக்கிற மிருத்யு தடுத்து நிறுத்தப்படும், அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுமே இந்த கதையெல்லாம் சொல்றதானா ஹிரண்யகசிபு. அதை கேட்டதுமே ஞானோதயம் உண்டாகி திதிக்கும் அனுஜ பாரியைக்கும் இருக்கிற அந்த ஒரு சங்கடம் தீர்ந்தது. உடனே என்னாச்சு, ஹிரண்யகசிபு போராது, விஷ்ணுவை ஹனிக்கணும்னா கோரமான தபஸ் பண்ணி பெரிய பெரிய சக்திகளை ஆர்ஜிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். என்ன பண்றான், எல்லாத்தையும் உபேட்சிச்சு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறானா. தனக்கு அஜயனும் ஜராமரண ரஹிதனுமா ஆகணும், ஏகாதிபதியா ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட மந்திர பர்வதத்தோட தாழ்வரையில அங்க போய் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். காலில் இருக்கிற கெட்ட வரல ஊன்றிண்டு ஒரு காலை அடுத்த காலில் வச்சுட்டு 2 கைகளையும் மேலே அப்படி சிரசுக்கு மேலே குபிச்சுண்டு மேலே பார்த்துட்டு தபஸ் பண்ணுறாங்க. யாரை தபஸ் பண்ணுறாங்க, பிரம்மதேவனை.
அப்படியே தபஸ் பண்றான் அநேகம் நாட்கள் வருஷங்கள் எல்லாம் ஓடி போகிறது. கோரமான தபஸான் இவனோட தபஸு. இந்த தபஸால அவனோட சிரசிலேருந்து ஒரு அக்னி ஜுவாலை இப்படியே அடிக்கிறது. அதுலேருந்து அக்னியும் புகையும் எல்லாம் வெளியில வருது. 3 லோகங்களையும் அது சுட்டரிக்கிறது இவனோட தபசக்தி. நதிகளும் சமுத்திரங்கள் எல்லாம் சுபிதமாகிறது. பூமியெல்லாம் சலிக்க ஆரம்பிக்கிறது. திக்குகள் எல்லாம் ஜுவலிக்க ஆரம்பிக்கிறது. இதை தேவதைகள் பார்க்கறா, இது என்னது இவ்வளோ கோரமான தபஸ் யார் பண்றா? இவாளோட தபஸால நமக்கு ஒண்ணுமே ஜீவிச்சிருக்க முடியுமோ அப்படின்னே சம்சயமா இருக்கே அப்படின்னு அவள்லாம் பயந்துண்டு நேர பிரம்மலோகத்துக்கு போகிறா. பிரம்மாவை சரணாகதி பண்றா. யாரோ தபஸ் பண்ணறா, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு கேட்டதுமே பிரம்மதேவன் பார்த்ததுமே அது ஹிரண்யகசிபு. இவன் தபஸ் பண்ணினாலும் கஷ்டம், தபஸ்லேருந்து எழுப்பி விட்டு வரத்தை கொடுத்தாலும் கஷ்டம், என்ன பண்றது இப்போ? சரி இப்போ இவ சரணாகதி பண்ணாள், எழுப்பி விட்டு வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவனோட சங்கல்பம் பீஷணமானதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டும் சிருஷ்டியை காப்பாற்றுறதுக்காக கொண்டு விதாதான பிரம்மதேவன் அங்கேருந்து வரார். வந்து பார்த்தா ஹிரண்யகசிபு கோரமா தபஸ் பண்ணிட்டே இருக்காலையோ அவன் அப்படியே புற்று மூடி இருக்கு, வால்மீகம் மூடி இருக்கு. சரீரத்துல கொஞ்சம் கூடி என்ன சொல்லுவா, மஜ்ஜையோ மாம்சமோ ஒன்றும் இல்லை, எள்ளும் தோலா எள்ளு மட்டும்தான் இருக்கு. அந்த எள்ளுல அவனோட பிராணம் உட்கார்ந்து இருக்கான். எப்படி கோரமா தபஸ் பண்ணறான் அவனோட தபஸை பார்த்து பிரீத்தி அடைஞ்ச பிரம்மதேவன் வச்சா ஹிரண்யகசிபோ கண் தர, பிரம்மதேவன் வந்திருக்கேன், உன்னோட நீ எதுக்காக தபஸ் பண்ணறியோ அதுக்கு வரம் தர வந்திருக்கேன். உன்னோட தபஸு ஸ்லாகனீயமானது. இதுக்கு முன்னாடியும் யாரும் இந்த மாதிரி தபஸ் பண்ணிக்கல, இன்னமும் யாரும் பண்ண மாட்டான். அசுர தபஸ் பண்ணதாய்ப்பா நீ, உன்னோட தபஸுக்கு ஏற்றதான வரங்களை தர வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்றாரு அவர், தன் கையில கமண்டலு ஜலம் வரைக்கும் அதை எடுத்து அவன் மேல கொஞ்சம் தெளிச்சதுமே அவனுக்கு நல்ல ஒரு உருக்கின ஸ்வர்ணத்தோட நிறத்தில் இருக்கக்கூடியதான பலிஷ்டமான சரீரம் கிடைச்சது. அதனால்தான் ஹிரண்யகசிபு அப்படின்னு அவனுக்கு நாமம். இப்போ ஹிரண்யகசிபு கண் திறந்து பார்க்கறான், சாட்சாத் பிரம்மதேவன் இருக்கார். ஆச்சரியமா ஸ்துதிக்கிறான் பிரம்மதேவனை. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் அந்த ஸ்தோத்திரத்தோட கடைசி 4 வரி தனக்கு வேண்டது என்னது அப்படின்னு கேட்குறான். புகழ்ந்து செலவா காரியம் நேடிப்பா இல்லையா, நல்லா புகழ்ச்சி பண்ணி அவள்லாம் புகழ்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியில் எனக்கு இதை தான் அப்படின்னு சொல்லிடுவா. இவ்வளோ புகழ்ந்தாலே கொடுக்காமலே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை. இது என்னாச்சு, பிரம்மதேவன் கிட்ட கேட்குறான் கோரமானவன். யதி தாஸ்யஸ்யபிமதான் வராமே வரதோத்தமான் பூதேभ्यस्त्वद्विसृष्टो सृष्टेभ्यो मृत्युर्मा भून्मम प्रभो नान्तर्बहिर्दिवानक्तमन्यस्मादपि चायुधैः न भूमौ नाम्बरे मृत्युर्न नरैर्न मृगैरपि व्यसुभिर्वा सुमद्भिर्वा सुरासुरमहोरगैः अप्रतिद्वन्द्वतां युद्धे ऐकपत्यं च देहिना सर्वेषां लोकपालानां महिमानं यथात्मनः तपो योगप्रभावाणां यन्नरिष्यति कर्हिचित् यदि दास्यस्य अभिमतान् वरान् मे वरदोत्तमान् ஹே பிரம்மதேவா, வரங்கள் தரவாழ்ல வச்சு சிரேஷ்டமா இருக்கக்கூடியவரே, நான் பண்ணின தபஸால நீங்க பிரீத்தி அடைஞ்சேள் அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ. என்ன வரம் அப்படின்னு கேட்டதுமே, உள்ளியும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, மேலேயும் மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, நீங்க சிருஷ்டி பண்ண எந்த ஜீவஜாலத்தாலையும் எனக்கு மரணம் கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் நான் அடிக்க முடியாது, தேவர்கள் மிருகங்கள் நரர்கள் சர்ப்பங்கள் என்ன உண்டோ எதுக்குமே என்னை வதம் பண்ண முடியாது. ஆறு என்கிட்ட யுத்தம் பண்ண வந்தாலுமே நான் தான் ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் முடியாமல் இருக்கணும். எல்லாருக்குமே நான் ராஜா ஆகணும். காலையிலேயே என்னை மரணம் பண்ணக்கூடாது, ராத்திரியே என்னை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீண்டதா மூச்சு விடாம ஒரு லைனா வரம் கேட்கறேன். பிரம்மதேவன் ஒரு வரம் தானே கேட்டு, இது என்னது ஒரு வரம் சொல்லி ஃபுல் ஸ்டாப் இல்லாம சொல்லி கடைசியில் இதுதான் ஒரு வரம் அப்படின்னு சொன்னதுமே, சரி நீ பண்ணின தபஸுக்கு இதை தந்தா சரிதான், தபஸுக்கு ஏற்ற மாதிரி வரம் தரணுமே, அது மாதிரி கேட்டுவிட்டான். அதனால சரி ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார். உடனே மறைஞ்சு விட்டார். அங்கே இருந்தால் என்ன ஆகுமோ தெரியாது, அதனால மறைஞ்சு விட்டார். மறைஞ்சதுமே அட்டகசிச்சு சிரிக்க, நான் ஹிரண்யகசிபு இன்னி என்ன ஆறு ஜெயிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு திக்விஜயத்துக்கு போகிறான். அங்கே போகிறான் இந்திரன் அடிக்கிறான், இங்கே போகிறான் சந்திரன் அடிக்கிறான். எல்லா திக்பாலகர்களும் தோற்று மண்டியிட்டு ஹிரண்யகசிபு முன்னாடி தலையை உயர்த்த முடியாம கையை குடிச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கான் நிலத்துல.
எல்லா லோகபாலகர்களையும் கீழடக்கி விட்டான். ஸ்வர்கலோகத்துக்கு போய் இந்திரனோட சகலத்தையும் அபகரிச்சு இவன் ஒரு இந்திரனா இருக்கான். இப்போ ஏகச்சத்திராதிபதியான ஹிரண்யகசிபு அப்படி இருக்க யாக யஜ்ஞங்கள்லாம் நடக்கட்டும், கோவிலில் பூஜையெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கோவில்கள் எல்லாம் நான் தான் இருக்கணும், என்னதான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னான். யாக யஜ்ஞங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறானே எப்படி அப்படின்னு கேட்குறத, இப்போ எல்லா லோகபாலகர்களும் இந்த ஹிரண்யகசிபுக்கு அடியிலானனால ஹிரண்யகசிபு இவாளுக்கெல்லாம் ராஜாவான காரணம் எப்படி கீழே இருக்கிற ராஜாக்கள்லாம் கரம் பிரித்து சக்கரவர்த்தி கொண்டு கொடுப்பாளோ அது மாதிரி யஜ்ஞத்தில் போடுற கவிசு எல்லாத்தையுமே கொண்டு ஹிரண்யகசிபுட்ட தான் இவாள்லாம் கொடுக்குறாளாம். அதனால யஜ்ஞ யாகங்கள் பண்ணால் ஹிரண்யகசிபுக்கு பலம் ஏறும், அதனால எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னே சொல்லிவிட்டானா. எல்லாம் நடக்கிறது ரொம்ப அழகாக அரசாட்சி பண்ணலாம், எல்லாமே சுபிக்ஷமாக இருக்குது. ஆனால் யாருமே நாராயணனை பூஜை பண்ணக்கூடாது. எங்க வைஷ்ணவாளை பார்க்குறையோ கல் எடுத்து எரிஞ்சு ஓட்டு, வைஷ்ணவாளை வதம் பண்ணு, பிராமணாளை வதம் பண்ணு, அந்த கட்டளை மட்டும் மாறலை. அதனால பகவானோட நாமமோ பகவானோட கோவிலோ விக்கிரகங்களோ எவ்வளவோ சதுர்யுகங்கள் வரையும் ஒரு மன்வந்தர காலம் அப்படின்னு சொல்றா. அவ்வளோ சதுர்யுக காலமும் பகவானோட ஒரு பூஜையும் புரஸ்காரம் இல்லாமல் இருந்து கொடுத்து எல்லாருமே அநேகமாக எல்லா ஜனங்களும் மறந்தே போயிருப்பா பகவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அசுர ஆட்சி பண்ணுறாங்க. இந்த அசுர ஆட்சியில சகிக்க முடியாம தேவதைகள்லாம் தனக்கு கதி இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டு பகவானை போய் சரணாகதி பண்ணதுமே பகவான் சொல்றார், மா பைஷ்ட விபுத ஸ்ரேஷ்டாஹ சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹ மத்தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே ஞாதமேதஸ்ய தௌராத்யம் தைதேயாபசரஸ்ய ச தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீக்ஷத யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷः சவா ஆஷு வினஷ்யதி நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துர்யே ஹனிஷேபி வரோர்ஜிதம் மா பைஷ்ட. பயந்துக்காதேங்கோ அப்படின்னு குரல் மட்டும் கேட்கறது. பயந்துக்காதேங்கோ அபயம் அப்படின்னு கம்பீரமான பகவானோட சப்தம் கேட்கறது. பத்ரமஸ்துவஹ, உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும். என்னோட தர்சனத்தாலே சகலமான பூதங்களும் அவளுக்கு க்ஷேமம் உண்டாகும். எனக்கு தெரியும் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது. காலம் தாவத்த தீட்சத, இது அவனோட காலம், அதனால விஷாம இருக்கும். இந்த ஹிரண்யகசிபு இருக்கானே, அவன் எப்படியெல்லாமோ ஒரு லீலா வைகுண்டத்துக்குள்ளேயே ஏறி போயிட்டானா. பகவான நாராயண வதம் தானே அவனுக்கு வெறி, அப்படியே வைகுண்டத்துக்குள்ளேயே போயிட்டான். ஏன்னா இது விஷ்ணு பார்ஷதன் அல்லவா, நல்லா போக முடியும். போயிட்டான். போய் அங்கே போய் தெரிஞ்சு இங்கே போய் தெரிஞ்சு எங்க நாராயணன் அப்படியே சேஷபோக பரியங்க வரையும் வந்துவிட்டான். ஆனால் சேஷபோக பரியங்கத்தில் யாருமே காணும், வெறும் ஆதிசேஷன் மட்டும் தான் இருக்கு, படுக்க மட்டும்தான் இருக்கு. பகவான் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுட்டு விட்டாராம். பின்னாடி ஒளிஞ்சுட்டு ஹிரண்யகசிபு போகட்டும். லக்ஷ்மி என்ன பகவானே என்ன அப்படின்னு கேட்கறத, ஹிரண்யகசிபு வந்திருக்கான், ஷாமரு அவன் போட்டும் அப்படின்னு சொல்றாராம். இது என்னது பகவானுக்கு பயமா? பயம் இல்லை. வாஸ்தவத்தில் காலம் தாவத் பிரதீட்சத, இது அவனோட காலம். அவனை நான் பதம் பண்ணதுக்கு காலம் ஆயிட்டு இல்லை, அதனால நானே கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். கடைசியில எங்கேயாவது போய் இருக்கணுமே பகவான், இவன் திரும்பியும் பின்னியும் வைகுண்டத்துக்கு வந்துவிட்டா என்ன பண்றது? அதனால என்ன முடினா ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிட்டாரு. எங்க போய் ஒழிஞ்சிட்டாருன்னா ஹிரண்யகசிபுவோட ஹிருதயத்துக்கு. ஏன்னா ஹிரண்யகசிபு சதா நாராயணன் எங்கே இருப்பாரோ வதம் பண்ணண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறனால அனவர்த்தமும் அவன் எப்படியோ நினைக்கிறானே, எங்க எப்போ எந்த பக்தாள் நினைக்கிறாளோ அவ கிட்ட அவ ஹிருதயத்துல தானே இருக்கணும். அதனால பகவான் ஹிரண்யகசிபுவோட ஹிருதய குகையில போய் ஒழிச்சுட்டு விட்டார். அவன் வெளியிலேயே தெரிஞ்சுட்டு இருக்கா, உள்ள தெரியல. அதனால பகவான் அப்படியே இருந்துட்டு இருக்காராம். இது ரசமா சொல்லுவா பாகவதன். அது என்னாச்சு? கடைசியில் பகவான் சொல்றார், தேவதைகள் அழுதுட்டு இருக்காளே, காலம் தாவத் பிரதீட்சத, காலத்தை பிரதீட்சை பண்ணுவோம். எப்போ தேவர்களையும் விப்ரர்களையும் கோக்களையும் சாதுக்களையும் ஹிம்சை பண்ணுவாராம் இந்த அசுரன். ஆறு ஹிம்சை பண்ணாலும் அவ வினஷ்யதி, அவளுக்கு நாசம் சுனிஷ்டிதம். அந்த நாசம் எப்போ வரும்? அந்த பலன், அந்த கர்மங்கள் பலமாகிற சமயத்துல. ஆனாலும் எப்போ இவன் நசிப்பான் அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்கும்போது நான் சொல்றேன், நிர்வைராய பிரசாந்தாய, கொஞ்சம் கூடி வைரபாவமே இல்லாம பிரசாந்த ஹிருதயத்தோடு இருக்கிற அவனோடே புத்திரனான பிரஹ்லாதனை எப்போ அவன் துரோகம் பண்ணுவானோ, எப்போ பிரஹ்லாதனை கஷ்டப்படுத்துவானோ அந்த க்ஷணம் நான் வந்துவிடுவேன்.
அவனை வதம் பண்ணுவேன். அவனுக்கு எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் அதுல எல்லாம் வழி கண்டுபிடிச்சு அவனை வதம் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. தேவதைகள்லாம் முடிச்சு பாக்குறா, இது என்ன பிரகலாதன் மட்டும்தானா பக்தன் அப்படின்னு பாக்குறா. அதுக்குதான் சொல்றாரு, நிர்வைராய பிரசாந்தாய, ஏ தேவதைகளே உங்களுக்கு வைரம் இருக்கே, அவன் சத்ரு இவன் மித்ரம் அப்படிங்கிற பாவம் இருக்கே, பிரகலாதன் இல்லை, அதனால பிரகலாதன் சிரேஷ்டன் அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு, சரி பிரகலாதன் எப்போ வருவானோ அப்படின்னு ஒரு நாள் எண்ணிட்டு இருக்கா. தேவதைகள் எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு எங்கெல்லாமோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா தேவதைகள் எல்லாருமே. அவ என்னாச்சு, இத்யுக்த்வா லோககுருணா தம் பிரணம்ய திவௌகசஹ நிவர்த்தந்தகதோத்வேகாமி நிரேஜாசுரம் ஹதம். பகவான் இப்படி சொன்னதுமே ஹிரண்யகசிபு வதம் ஆயாச்சு அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு அவ போயிட்டா அப்படின்னு சொல்றா. தேவதைகள்லாம் போயிட்டா. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஹிரண்யகசிபுவோடைய புத்திரனா பிரகலாதன் அவதரிக்கிறான். கயாது பிரகலாதனோட அம்மா. குழந்தை பிறந்ததுமே எத்தனை ஆத்ம குணங்கள், பிரம்மண்யா சீலசம்பன்னா சத்யசந்தா ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுஹித்தமாக. பிரம்மண்யன் பிராமணர்கள் முன்னாடி வந்தா தலை குனிஞ்சு வணங்குவானா. சீல சம்பந்தா எல்லா சீலங்களும் பூர்ணமா இருக்கு குழந்தையில. சத்யசந்தா 5 வயசு குழந்தைதான், நான் சத்தியம்தான் பேசணும், மறந்து போய் சொல்லாது. ஜிதேந்திரியா இந்திரியங்களை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்றா. எல்லா பூதங்கள் கிட்டையும் தயையோடு இருந்துட்டு இருப்பான். எல்லாருக்குமே சுகிருத்தாவும் பிரியனாவும் சுவாபாவிகமான மந்தஹாசத்தோட சதா சமயம் பகவானையே தியானம் பண்ணிட்டு நாராயணனையே தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பான். யஸ்த கிரீடன கோபாலோ ஜடவ தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரஹீதாத்மா நவேத ஜகதீதృశம் ஆசீன பர்யடன் நஷ்ணன் சயான பிரபிபன் ப்ரூவன் நானுசந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதः क्वचित् रुदति वैकुण्ठ चिन्ताशबल चेतनः क्वचित् हसति तच्चिन्ताह्लाद उद्गायति क्वचित् नरति क्वचित् उत्कण्ठो विलज्जो नृत्यति क्वचित् तद्भावनायुक्तस्तन्मयो अनुचकारः. न्यस्त क्रीडन கோபாலः 5 வயசு குழந்தைன்னா என்ன பண்ணும்? நம்ம குழந்தைகள்லாம் காரும் பைக் வச்சு விளையாடிட்டு இருக்கும். பிரகலாதனுக்கு அதுல இருந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்பவுமே கிருஷ்ணா 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 எப்போ வருவாய் கிருஷ்ணா அப்படின்னு எங்கிட்டே இருக்கும் குழந்தை. கிருஷ்ணனோட விக்கிரகத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கும். ஜடவத் தன்மனஸ்கயா, ஜடம் மாதிரி இப்படி உட்கார்ந்து பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கும். கண்மூடி பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கும். கிருஷ்ண கிரக கிரஹீதாத்மா, இந்த குழந்தை என்ன பேபிசாஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு தெரியுமா எந்த ஒரு கிரகம் அவனை பிடிச்சிருக்கு? எந்த கிரகம்னா கண்ணகரேன்னு இருக்கிற ஒரு கிரகம் கிருஷ்ண கிரகம். கிருஷ்ணனாகிற பண்டரிச்சா பூத் மோட்டே அப்படின்னு சொல்லுவாள். பண்டரியில் ஒரு பூதம் இருக்கு, ரொம்ப குண்டு அப்படின்னு சொல்லுவாளே, பாண்டுரங்கன் ரசமா சொல்லுவாங்க நிந்தாஸ்துதி. அப்போ கிருஷ்ணனாகிற அந்த பூதம் பிடிச்சிட்டு இருக்கு. அதனால கிருஷ்ணன் பிடிச்சிட்டு இருக்கா. நான் பிரகலாதன் கிருஷ்ணன் பிடிக்கல, கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால என்னாச்சு, வேத ஜெகதீதృశா, பகவானை விட்டு வேற ஒரு உலகம் இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியலையா. அவன் நடக்கும் போதும் கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருப்பான், பரியட்டனம் பண்ணும் போதும் கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருப்பான், படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதும் கிருஷ்ணனையே நினைப்பான், குடிக்கும் போதும் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருப்பான். இப்படி எது பண்ணினாலுமே கிருஷ்ணா 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 அப்படின்னு ஒரு கிருஷ்ண பக்தன். ஒரு சில சமயத்துல ஓன்னு அழுவான். என்னன்னா வைகுண்டபதி என்கிட்ட இல்லையே, என்னை விட்டு இருக்காளே அப்படின்னு அந்த ஒரு பாவமா. ஒரு சில சமயத்துல உச்சத்துல சிரிப்பானா. ஏன்னா கிருஷ்ணன் வந்து களி தமாஷெல்லாம் சொல்லி பிரகலாதன் கூட விளையாடி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு போறானா, அதனால அந்த ஒரு பாவனையா அவனால சிரிக்கிறானா. சில சமயத்துல பகவானோட நாமங்களை சொல்லி ஆனந்த நடனம் ஆடுமா. சில சமயத்துல என்ன சம்பவிக்கும், அந்த பாவனையால மேனெல்லாம் சிரித்து புலகிதமாய் கண்ணுலேருந்து ஆனந்த பாஷ்பம் கொட்டி கத்கதத்தோட பகவானை பத்தி பாடுவானா. இப்படியெல்லாம் அந்த குழந்தை பிரகலாதன் சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே இப்படி ஒரு சாத்விகமான பக்தி பிரகலாதனுக்கு. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டு வரான் பிரகலாதன். அப்படியே இருக்கிற சமயமா ஒரு சமயம் என்னாச்சு, ஹிரண்யகசிபு தபஸெல்லாம் முடிஞ்சு அவதான் வரான். பிரகலாதனுக்கு 5 வயசாச்சு அந்த சமயமா. ஹிரண்யகசிபு மீண்டும் ராஜனா ஆனதுக்கு அப்புறம் திக்விஜயம் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கயாதோமா முள்ள புத்திரனை காமிக்கண்டாமா, இளையவன் அல்லவா பிரகலாதன். பிரகலாதனை கூட்டிட்டு அப்பா நான் ஹிரண்யகசிபு பக்கத்துல கூட்டிட்டு போனதுமே
இதுக்கு முன்னாடி குருகுல அபியாசம் எல்லாம் முடிஞ்சது. சண்டாமர்கர்கள் கீழே தான் வச்சுருந்தான். அப்போ அவங்க எல்லாம் படிச்சுட்டு பிரகலாதம் வரானாம். வர சமயமா ஹிரண்யகசிப்பு குழந்தைய பார்த்ததுமே அப்படியே அழகா இருக்கா, தன்ன மாதிரியே இருக்காங்க. அதே முகவாட்டு பிரசன்னமான பக்தர்களை கண்ட ஆருக்கு தான் ஆகர்ஷணம் உண்டாகாது. ஹிரண்யகசிப்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணி குழந்தைய எடுத்து மடியில் வச்சுக்கிறான். மடியில் வச்சுட்டு, குழந்தைய பிரகலாதா, நீ படிச்சதுல வச்ச சிரேஷ்டமானது என்னது அப்படின்னு கேட்டுவிட்டான். அப்படி கேட்டதுமே பிரகலாதன் சொல்றான், தத் சாது மன்யே சுரவர்ய தேஹினா சதா சமுத்விக்ன தியாம சத்ரஹாத ஹித்வாத்மபாதம் கிருஹம் அந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத தத் சாது மன்யே சுரவர்யதோ தேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம சத்ரஹாத. கிரக ஜீவிதம்ன்றது ஒரு அந்தகூபத்துக்கு துல்லியப்பா. அவ என்ன பண்ணணும்? பரமஸ்ரேயஸை இச்சிக்கக்கூடிய ஒருத்தன் கிரகம், சுகம், சுவிதை இதெல்லாம் விட்டு, சரீர பந்துக்களை எல்லாம் விட்டு வனத்துக்கு போகணும், காட்டுக்கு போகணும். என்ன இப்படி பார்க்குற? காட்டுக்கு போய் என்ன பண்ணணுமா? காட்டுக்கு போய் ஹரிமாஸ்ரயேத, பரமபுருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரியை ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிப்பு பார்க்குறான். கண்ணு உருட்டி, இது என்னது? சிரி வந்து விடுத்து. ஜஹாச புத்திர் பாலானாம் பித்தியதே பர புத்திபிஹி. சின்ன குழந்தை எப்போது தெரியாம ஏதோ தப்பான வார்த்தையை படிச்சுட்டு வந்து அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டுனா, இது எங்கேருந்து இதோட அர்த்தம் புரியாம படிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு அப்பா அம்மா சிரிக்கத்தானே செய்வா. முதல்ல அப்படிதான் இருக்கும். அப்ப என்னாச்சு? ஹிரண்யகசிப்புக்கு ஹரிங்கிறது ஏதோ துர்வாக்கு அப்படின்னு தோணுறதான். பிரகலாதன் அப்படி சொன்னதுமே சிரிக்கிறான். இவன் மேல இல்லை தப்பு, ஏதோ சாதுக்கள், ஏதோ விஷ்ணு பக்தாள் எங்கேருந்தோ தப்பி ஓடி வந்து என் புத்திரன்கிட்டே வந்து அவளோட வேலையை பண்ணியிருக்கான். பத்தியா, நான் இல்லாத சமயத்தில் நடந்திருக்கு. இவனுக்கு இந்த புத்தியெல்லாம் மாற்றணும், இவன் நன்னா படித்து பெரிய ஆளாக ஆகணும், எனக்கு ஏற்ற புத்திரனா ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? உடனே சண்டாமர்கர்களை கூப்பிட்டு, சண்டாமர்கர்கள் வந்துட்டு சுக்ராச்சாரியரோட புதல்வர்கள், அவாகிட்ட பிரகலாதனை கொடுக்குறான். இவன் இதெல்லாமோ படிச்சுன்னு வந்திருக்கேன், இதெல்லாம் மாற்றி அவனை அதை மறக்க பண்ணி சரியானதை படிப்பிச்சு கொடுங்கோ, ஆறு ஈஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்கோ, என்னோட தர்மம் என்னதுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு ஏற்பாடு பண்ணி பிரகலாதனை சொல்லி அனுப்புகிறான். பிரகலாதன் அங்கேருந்து போய் இங்கே போய் இவாளுக்கு தெரியுமே பிரகலாதனோட ஸ்வபாவம். அவள் தான் ஆனை மட்டும் முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்கா, ஆனால் முடிஞ்சிட்டு இல்லை. என்னாச்சு? பிரகலாதனை கூட்டிகிட்டு போகிறா சண்டாமர்கர்கள். பிரகலாதா, இப்படின்னு சொல்லாத, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாயால் உச்சாரணம் பண்ணாதே, எந்த வார்த்தையும் நாராயணா ஹரியா உச்சாரணம் பண்ணாதே. இதெல்லாம் சரி, எங்கேருந்து படிச்சுட்டு வந்த நீ? யார் உனக்கு சொல்லித்தாங்க? நான் ஒன்றும் சொல்லித்தரலையே, இதெல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் முடியாது. எப்படி ஒரு காந்தம் இரும்பு கஷ்ணங்களை ஆகர்ஷிக்குமோ அது மாதிரி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்னோட மனசை ஆகர்ஷிக்கிறான். எனக்கு அவர் கூட ஒட்டி இருக்க தான் முடியும், இது என்னாலேயே அவரை மறக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே, நீ வந்து அசுர வம்சத்தில் பிறந்த, அசுர வம்சமாகிற சந்தன வனத்தில் பிறந்ததான ஒரு முழு செடி அப்படின்னெல்லாம் சொல்லி பிரகலாதனை திட்டுறான். அடிப்பேன், உதைப்பேன், கண்ணை பிடுங்குவேன், நாக்க அரைப்பேன் அப்படின்னெல்லாம் சொல்லி பயமுடுத்துறா பிரகலாதனை. ஆனால் எதுவுமே செல்லுபடியாகலை. கடைசியில் என்னாச்சு? இவனை சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்த அவளுக்கு. கடைசியில் பின்னியும் பிரகலாதனை கூப்பிடுறானா ஹிரண்யகசிப்பு. அதே மாதிரி அதே மஞ்சம் ஹிரண்யகசிப்பு அமர்ந்துட்டு இருக்கான். அதே கையாது அதே பிரகலாதன் பக்கத்தில் சண்டாமர்கர்கள் இருக்கா. பிரகலாதா குழந்தை வாடா அப்படின்னு கூப்பிடுறார். பிரகலாதன் பக்கத்தில் போகிறான், மடியில் ஏற்றி வச்சுக்கிறார். அதே கேள்வி, நீ படிச்சதுல வச்சு சிரேஷ்டமானது என்னது அப்படின்னு கேட்டதுமே, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மே தன்மன்யே தீதமுத்தமம் ஸ்ரவணம் பகவானை பற்றி கேட்கணும், கீர்த்தனம் பகவன் நாமங்களை கீர்த்தனம் பண்ணணும், ஸ்மரணம் பகவானை நினைக்கணும், பாத சேவனம் அவரோட பாதத்துக்கு சேவை பண்ணணும்,
அர்ச்சனம், நிறைய புஷ்பங்களை பறிச்சுன்னு வந்து பாதத்துல போடணும். வந்தனம், அவரோட மூர்த்திகள் எங்கெங்க தெரியறதோ சிறுசு குனிச்சு நமஸ்காரம் பண்ணணும். தாசியம், அவருக்கு தான் ஒரு தாசன் அப்படிங்கிற பாவத்துல சேவை பண்ணணும். சக்கியம், அவருக்கு சகாவா இருக்கணும். ஆத்மநிவேதனம், கடைசியில தன்னையே அவருக்கு அர்ப்பணம் பண்ணியும் இப்படின்னு பிரகலாதன் சொல்றான். எல்லாம் கேட்டுட்டே வர இரண்யகசிபு ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவன், அர்ச்சனை, ஆஹா 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 எல்லாம் தனக்கு அப்படிங்கிறது இரண்யகசிபு. ஈஸ்வரனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல விஷ்ணோர் அப்படின்னு ஒரு பதம் கேட்டதுமே வந்ததே கோபம். குலத்ரோகி, மந்த புத்தே அப்படின்னு ஒரு தள்ளு காலால மிதிக்கிறான். 5 வயசு குழந்தை, கொஞ்சம் கூட தயே இல்லை. காலால உதச்சு அப்படி தள்ளினதுமே அங்க போய் விழுறான் பிரகலாதன். கையாக ஓடி வந்து பிடிச்சுக்கிறா. என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்கிறா. என்னதெல்லாமோ படிச்சுன்னு வந்திருக்கான், இவனுக்கு ஆறு இந்த துர்புத்தி உபதேசம் பண்ணது அப்படின்னு எரிஞ்சு விடுறான் சண்டாமர்த்தருக்கு மேல. அவ சொல்றா, சுவாமி நாங்க எப்பாடுபட்டும் இவனை சரி பண்ண முடியறதில்லை. இது இவனோட சுவாபாவிகமான ஒரு பக்தி, இவன் பிறந்ததே இப்படிதான் அப்படின்னு சொன்னதுமே வந்தது கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு. என்னாச்சு? ந மத்பிரணீதம் ந பரப்பிரணீதம் நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேற யாராவது வந்து சொன்னாலும் இவன் கேட்க போறதில்லை. இவனுக்கு நைசர்கிகமான ஒரு ரத்தி இருக்கு, சுவாபாவிகமான ஒரு மனசு இருக்கு, பகவான் கிட்ட பாயிற மனசு அப்படின்னு சொன்னதுமே கோபம் வந்தது. என்ன பண்றான் ஹிரண்யகசிபு? இவனை வச்சுட்டு நமக்கு இருக்க முடியாது, இவனை வதம் பண்ணி என் புத்திரனாவே இருந்தாலும் விஷ்ணுவை பஜனம் பண்ண கூடினவன் என்னோட சத்ரு, அதனால இந்த பிரகலாதனை வச்சு வைக்காதேங்கோ, இவனை உடனே வதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்றா? அங்கேருந்து 2 கடர்கள் வரா. நிறைய அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் பெரிய பெரிய குந்தம் கோலெல்லாம் எடுத்துன்னு வந்து பிரகலாதனை குத்தறான். ஆனா குத்தரத்தை என்னாச்சு? பிரகலாதன் நாராயண 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 அப்படின்னு நாராயண தியானம் பண்ணதுமே, அந்த சமாதிக்கு போனதுமே அந்த ஆயுதங்கள் எல்லாம் நிஷ்பலமா போச்சு. பிரகலாதனை எவ்வளவுதான் குத்தினாலும் பிரகலாதன் மேல ஏறது இல்லையா அதெல்லாம். அதுக்கப்புறம் அவ அப்படியே கூட்டின்னு போய் காராகிரகத்துல தள்ளறா, பயம் எடுத்துறா, மலையிலேருந்து உருட்டுறா, அக்னியில கொண்டு போடுறா, இப்படி பலவிதமான துரோகங்களை பண்றா. ஹிரண்யகசிபுக்கே ஒரு சகோதரி ஹோலிகா அப்படி அவளுக்கு நாமம். அவகிட்ட கொண்டு உட்காத்தி அவளுக்கு ஒரு வரதானம் உண்டு, அக்னி அவளை எரிக்காது. அவ மடியில கொண்டு உட்காத்துறா இந்த பிரகலாதனை. மடியில கொண்டு உட்காத்தி அவன் இருக்க பிடிச்சுக்கோ, அவன் ஓடாத மாதிரி அப்படின்னு சொன்னதுமே ஒரு பெரிய தீ கொளுத்துறா. ஆனா அவளோட வரம் கூடி அது பொய்யா போயிடுது. தப்பானவா மேல அந்த ஒரு தப்பான ஒரு உத்தேசத்தோட பக்தர்களை ஆர்வம் உபதிரவிக்கு போச்சுன்னா அந்த வரமும் காப்பாத்தாது. அவ என்னாச்சு? ஹோலிகா தகிச்சு போயிட்டா. பிரகலாதனுக்கு வந்து மாதலே நாராயண நாம காப்பாத்தி விடுது. சாகரத்துல கொண்டு தள்ளறா, பகவான் அங்கேயும் காப்பாத்துறான். இப்படி பகுவிதமா பிரகலாதன் உபதிரவிச்சும் எதுவுமே செல்லுபடியாகலை. கடைசியில என்னாச்சு? இவனை திருப்பி கொண்டு வந்து அந்த குருகுலத்திலேயே வச்சுட்டு இருக்கா சண்டாமர்க்கர்கள். என்னதான் பண்ணினாலும் சரியாகிறது இல்லையே. சண்டாமர்க்கர்கள் வந்து நாங்கள் பிரகலாதனை வருண பாசத்தால கட்டி கொண்டு போகிறோம், இவனை எப்படியோ சரி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் பிரகலாதனை குருகுலத்திலேயே வச்சுட்டு இருக்கா. அப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயமா என்னாச்சு? இந்த பிரகலாதனுக்கு நடந்த விஷயம்லாம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. பிரகலாதனை மலையிலே இருந்து குருத்தினாடா. அதுக்கப்புறம் பிரகலாத ஜீவனோட வந்துவிட்டான். குத்தின அசூலத்தால திக்கஜங்களை வச்சு மிதிச்சு அவனை வதம் பண்ண ശ്രമിச்சா ஒண்ணுமே நடக்கல தெரியுமா? பிரகலாதனுக்கு என்னோ சக்தி இருக்கு, இன்னும் இருக்கு இவங்கிட்ட அப்படின்னு எல்லா குழந்தையும் கௌதுகத்தோட பிரகலாதன் பக்கத்துல வந்து, எப்படி பிரகலாதம் அவனுக்கு இப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டதுமே, கேட்டுவிட்டா போருமே பக்தாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானை பத்தி கேட்டுவிட்டா அவ வர்ஷிப்பா. அவ என்னாச்சு? பிரகலாதனுக்கு சந்தோஷம். பிரகலாதன் கொஞ்சம் காரியங்கள் உபதேசம் பண்றான் அந்த குழந்தைகளுக்கு. நமக்கு எல்லாருக்குமே தேவையான உபதேசம். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞோ தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்யத்ருவமர்த்ததம் யதா ஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோபாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுஹித். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞோ, பாகவதம் பக்தி பகவத் ஆராதனை எப்போ ஆரம்பிக்கணும்? 50 வயசுக்கு அப்புறமா இல்லை, கௌமார 5 வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். சின்ன குழந்தையா இருக்கும்போதே பகவானோட ஸ்தோத்திரம்லாம் ஆரம்பிக்கணும், பாகவதத்தில் ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா மனுஷனோட ஜென்மம்ங்கிறது ரொம்ப துர்லபம். அது எத்தனை நாள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னைக்கு நம்ம எல்லாம் மரணம் அடைய போகிறோம் தெரியுமா? பரீட்சித்து கூட 7ஆம் நாள் இருக்கு, நமக்கு தெரியுமா? நாளைக்கு ஆகலாம், அடுத்த நிமிஷம் ஆகலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆகலாம், தெரியாது.
அதனால எப்போ அப்படின்னு தெரியாது. இந்த ஜென்மமோ இது ரொம்ப துர்லபம். 84 லட்சம் ஜீவயோனிகள்ல ஒண்ணுதான் மனுஷ ஜென்மம். ப்ராபபிலிட்டி பாருங்க 1/84 lakhs. அப்போ எப்படி 0.000 வந்துடும் இல்லையா? இவ்வளோ ரேர் இது. அதனால கிடைச்ச மனுஷ ஜென்மத்தை எதுக்கு உபயோகிக்கணும்? பகவான் ஆராதனை பண்ணுறதுக்கு உபயோகிக்கணும். பிறந்த உடனேயே கிருஷ்ணாராமா கோவிந்தா ஆரம்பிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா நமக்கு அந்த அந்திம ஸ்மிருதி வராது. அப்போ பகவானுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு விடணும். சர்வ பூதங்கள் கிட்டேயும் பிரியத்தோடு இருக்கணும், தயையோடு இருக்கணும், பூதங்களை துரோகிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆயுசுங்கிறது எவ்வளோ கம்மி. பும்சோ வருஷசதம் யாயுஸ் ததர்த்தம் ஜாஜிதாத்மனः நிஷ்பலம் யதசௌராத்ரியாம் ஷேதேந்தம் பிராபிதஸ்தமः முக்தஸ்ய பால்யே கௌமாரே क्रीडतो याति 20 जरयाग्रस्तदेहस्य याद्यकल्पस्य 20 दुरापूरेण कामेन मोहेन च बलीयसा शेषं गृहेषु सक्तस्य प्रमत्तस्यावयादिः को गृहेषु पुमान् सक्तमात्मानमजितेन्द्रियः स्नेहपाशे दृढैर्बद्धमुत्सहेत् विमोचितुं पुंसो वर्षशतं यायुः. மனுஷியாளுக்கு 100 வருஷம் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கு, நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. 100 வருஷம் வாழறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே அல்பாயுஸ்லேயே போயிடுறா. சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வந்து வருது இல்லையா? அப்போ 100ன்னு கணக்கில் சொல்கிறான் பிரஹ்லாதன். நமக்கு அதை விட கம்மி தான். இப்போ 100 அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குது, ஒரு டைம் லைன் இருக்குது ஹியூமன் பீயிங்க்கு. இப்போ 100 வருஷத்தில் பகுதிக்கு பகுதி ஆயுசும் தூங்கியே போயிடுறது. நம்ம எல்லாம் தூங்குறோம் இல்லையா? அது எப்படி? நான் 8 மணிக்கு ஒரு தானே தூங்குறேன், பகுதி நான் தூங்கலையே. உச்சிக்கு ஒரு தூக்கம் தூங்குவா செலவா? பின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது தூங்கியே போயிடும், கொஞ்ச நேரம் தான் அது எழுந்திருந்துருக்கும், பகுதி ராத்திரி அடித்தா தான் அழும். அதே மாதிரி வயசாச்சுனாலும் நம்ம அதிக நேரம் ஒரு நாள் அதிகமாக தூங்கிவிடும். அப்போ அப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லா கணக்கும் வச்சு பகுதி ஆயுசு நம்ம தூங்கியே போயிடும். சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருப்போமே, அப்போ என்னதான் படிக்கலாம் அப்படின்னு ശ്രമിச்சாலும் பாகவதம் தலையில் ஏறாது. அது விளையாட்டு புத்தி. அதனால கௌமாரம் அப்படின்னு ஒரு பிராயம் இருக்குமே, சின்ன பால்யம் கௌமாரம் முதலானவை. அந்த பிராயத்தில் விளையாடி ஓடி வெகுளியாக நடந்துட்டு இருப்போம். அந்த ஒரு 20 வருஷம் போயிடும். விருத்தாவஸ்தையான கண்ணு காணாமாவும் பல்லு விழுந்து போகும். நாராயணான்னு ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியாது. கண்ணு காணாமான பாகவதம் வரி வரியாக வாசிக்க முடியுமா? முடியாது. காது கேட்க முடியலன்னா நாம சங்கீர்த்தனை காதில் விழுமா? முடியாது. அப்போ அந்த ஸ்திதியில் பாகவதம் படிக்கலாம் சொல்லி வச்சுட்டு இருக்கா அந்த காலத்தில். யார் ஆனாலும் என்கிட்ட வந்து நீ இப்போவே பாகவதம் பிரவச்சனம் பண்ணுறாரு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா. அப்போ அவளுக்கு தெரியாதே, அவள் வந்து பிரஹ்லாதனுடைய இந்த பாகத்தை எடுத்து வாசிக்கணும். அப்போ தெரியும் எல்லாமே கெட்டு போனதுக்கப்புறம் அது பகவானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதோது. அதனால இப்போவே ஆரம்பிக்கணும். அப்போ அப்படி ஒரு 40 வருஷம் 30 வருஷம் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 5-4 வருஷம். அதுதான் ப்ரொடக்டிவ். இடையிலையும் இந்த யௌவனத்தில் வேலை, ஸ்கூல், அதே மாதிரி தனக்கு குழந்தை குட்டி இருந்தாச்சுன்னா அதுக்கு பின்னாடி பாரியை சந்தோஷப்படுத்துறது எல்லாம் டைம் போயிட்டே இருக்கு. மைனஸ் பண்ணி கடைசியில் 4-3 வருஷம் அதுதான் ப்ரொடக்டிவ். அந்த வருஷங்கள்லையும் பகவானுக்கு நேரம் திரும்ப தோணுறதில்லை. தோணணும்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், சாது சங்கம் ஏற்படணும். அதுவும் அதை விட துர்லபம். அதனால எவ்வளோ ரேர் இது. இப்போ நமக்கு சாதுக்களோட சங்கமம் கிடைச்சிருக்கு. பாகவதம்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கு, பகவான்னா ஆறுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஒரு பொழுதை சும்மா பொழுது போகக்கூடாது, அதை பிடிச்சிக்கணும், அதை பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரஹ்லாதன் சொன்னதுமே குழந்தைகளுக்கு எல்லாம் ஆச்சரியமாச்சு. பிரஹ்லாதா, இந்த 5 வயசுல உனக்கு எப்படி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் தெரியறது? நாங்கள் எல்லாரும் ஒன்ன மாதிரி பிரவச்சனம் பண்ணுறது இல்லையே, ஆனால் உனக்கு என்னென்னலாமோ தெரிஞ்சிருக்கே. யார் உனக்கு குரு? யார் உனக்கு சொல்லித்தந்தா? சண்டாமர்கர்கள் இந்த கேள்வி நிறைய தடவை பிரஹ்லாதன் கிட்ட கேட்டா. ஆனால் தன்னோட குரு ஆறுன்னு பிரஹ்லாதன் சொல்லவே இல்லை. இப்போ சாத்விகமாக இந்த குழந்தைகள் வந்து கேட்டதுமே இப்போ சொல்லறா, என்னோட அப்பா வந்து தபசுக்கு போயிருந்த சமயமா என்னோட அம்மா பூர்ண கர்ப்பவதியாக இருந்தா. நான் வயத்துக்குள்ளே இருந்தேன் குழந்தையா. அந்த சமயமா எங்கேருந்தோ இந்திரன் கிளம்பி வந்து ஹிரண்யகசிபு இல்லாத சமயமா, அப்பா இல்லாத சமயமா எங்களோட ராஜ்யத்தில் கையேறி எல்லாரையும் விரட்டி ஓட்டி நிறை மாச கர்ப்பிணியான எங்கள் அம்மா கையாதுவா அபகரிச்சுட்டு போனார். ஏன்னா வயத்தில் இருக்கிறது ஹிரண்யகசிபுவோட புத்திரன் அல்லவோ. அவரும் வெளியில வந்தா அப்பாவுக்கு தகுந்தவனா ஆயிடுவானே, தேவதைகள் எல்லாம் ஹிம்சை பண்ணுவானே அப்படின்னு ஒரு மறவி இந்திரன்கிட்ட பகவானே சொல்லியிருக்கார் பிரஹ்லாதன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு. ஆனால் இந்திரன் பயந்து நடுங்கிட்டு அதெல்லாம் மறந்து கொடுத்து. அப்போ கையாதுவா அபகரிச்சுட்டு போகிற சமயமா அங்கேருந்து நாரதர் வராரு, தடுக்கிறார்.
இப்படி பண்ணாத இந்திரா, பகவான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? பகவான் என்ன சொன்னார்? நிர்வைராய பிரசாந்தாய மம பக்தா பிரஹ்லாதா அப்படின்னு சொன்னார். என்னோட பக்தன் பிரஹ்லாதன் வருவான். பிரஹ்லாதனாக்கும் இது கயாதுவோட வயத்தில் இருக்கிறது மகாபாகவதோத்தமன். அவனை ஏதோ வதம் பண்ணினாய் அப்படின்னு உனக்கு பெரிய பாப்பம், உனக்கு பெரிய நஷ்டம் கொடி. ஏன்னா வதம் பண்ணினா ஹிரண்யகசிபுவும் கோபத்தோட வந்து அடிப்பான், பகவானுக்கும் அவனை பிடிக்காம ஆயிடும். ஏன்னா பகவத் பக்தன் அல்லவோ அவன் அப்படின்னு சொன்னதுமே இந்திரனுக்கு தன்னோட அபராதம் புரிஞ்சு, அம்மா என்னை மன்னிச்சோடு அப்படின்னு பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணி கயாதுவை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்திரன் போயிட்டான். இப்போ கயாது நாரத மகர்ஷி இருவர் மட்டும்தான் இருக்கா. கயாதும் அங்கே கொண்டு விட தோணலை நாரத மகர்ஷிக்கு. அம்மா பயப்படாதே, என்னோட ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு நாரதர் அழைச்சிட்டு போயிட்டார். நிறைமாச கர்ப்பிணியான கயாதுகிட்ட நிறைய தத்துவோபதேசங்கள் பண்றார் நாரத மகர்ஷி. பகவத் கதைகள் எல்லாம் வர்ணிக்கிறார். அதெல்லாம் கயாது கேட்கிறா. கர்ப்பஸ்த சிசுவான பிரஹ்லாதனும் கேட்டுட்டே இருக்கா. கயாது கூடி அப்பப்போ அசந்து தூங்கி போயிடுவா. கர்ப்பஸ்த சிசுவான பிரஹ்லாதன் அது அப்படி கேட்கறனால நாரதர் நிறுத்தவே மாட்டார். கதை சொல்லிகிட்டே இருப்பார். குழந்தை கேட்டுட்டே இருக்கும். அப்படி கர்ப்பஸ்ரீமானா வயிற்றில் இருக்கும்போதே குரு வந்து ஆட்கொண்டு விட்டார். கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னா பகவானோட கதைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொன்னதுமே எல்லாருக்குமே ஆச்சரியமாச்சு. என்ன சம்பவிச்சது? இந்த குழந்தைகள் எல்லாம் இப்ப பிரஹ்லாதனோட ஞானம் வந்துடுது இல்லையா, இவாளுக்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண. சுகமா இருக்கு இல்லையா? சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றது. அப்போ அவ்வளோ பாகவதோத்தமனான பிரஹ்லாதன் எப்படி ரசித்து சொல்லியிருப்பார். நாம ருச்சி. அப்போ பிரஹ்லாதன் இப்படி நாராயண நாராயணன் இறைத்து சொல்லவே குழந்தைகள் எல்லாமா பின்னாடி பாடுறது, எல்லாமா வட்டமிட்டு பிரஹ்லாதன் கூட 2 கை உயர்த்தி சைத்தன்ய மகாபிரபு மாதிரி பாடுறது. அது அங்கேருந்து சண்டாமர்க்கர்கள் வந்து பார்த்துருமே இது என்னது, ஒரு பிரஹ்லாதன் தான் முன்னாடி இருந்தா இப்போ 100 ஆச்சே அப்படின்னு அவ தலையில அடிச்சுட்டு போரும் இவன் வச்சுட்டு நம்ம பாடுபட்டது எல்லாமே இனி ஹிரண்யகசிபு என்ன பண்ண போறானோ பேசாம ஹிரண்யகசிபு கிட்டேயோ ஒப்படைச்சிட்டு தன் பேரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சண்டாமர்க்கர்கள் பிரஹ்லாதன் அப்படியே அழிச்சுட்டு போய் ஹிரண்யகசிபு முன்னாடி நிறுத்தி இவன் குருகுலத்தையே எடுத்து விட்டான், எல்லாருமே நாராயண சொல்லிக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே வந்ததே கோபம். ஹே துர்விநீதா மந்தாத்மன் குலபேதகராதமா ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நிஷேத்வாத்ய யமக்ஷயம் க்ருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சஹேஸ்வரா தஸ்ய மே பீதவன்மூட சாசனம் கிம் பராத்யகாஹ. ஹே துர்விநீதா மந்தாத்மன், துர்விநீதா குலஹதகா துரோகி அப்படின்னு பலவிதமான துர்வாக்குகளை சொல்றான், திட்டறான் பிரஹ்லாதன். மந்தாத்மன் புத்தியே இல்லாதவனே, குலபேதகராதமா குலத்தை கெடுக்கிறதுக்குன்னு பிறந்தவனே, ஸ்தப்தா உனக்கு என்ன புத்தி கொஞ்சம் கூட இல்லையா? திரிலோகங்களும் என் சாசனத்தை கண்டு நடுங்கிறது. என் புத்திரனா இருக்கிற நீ என்கிட்ட கொஞ்சம் கூடி மரியாதையே வைக்கிறது இல்லை. இது என்னது? உனக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்கிறார். பிதாஸ்ரவன் பால பிரகரம் அகிலம் த்வஸ்துதி பரம் ருஷாந்த பிராஹைனம் குலஹதக கஸ்தே பலமிதி. உனக்கு என்ன பலம்? எந்த பலத்தால் இப்படி தைரியமா என்னை எதிர்க்கிறாய்? என்ன கண்டா எல்லாருமே நடுங்கிறாய், ஏன் நீ நடுங்காம இருக்காய்? என்ன கண்டு உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு என்ன பலத்தால் அப்படின்னு கேட்டதுமே பலம் மே வைகுண்டஹா அப்படின்னு கர்ஜனை பண்றான் பிரஹ்லாதன். தவச்ச ஜகதாம் சாபி சபலம், எனக்கு மட்டும் பலம் இல்லை பகவான், உங்களுக்கும் அவர் தான் பலம் கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் பலம் கொடுக்கிறார். ஜகதாம் சாபி சபலம் ச ஏவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம் அகதேத. தைரியமா பேசுறார். சத்தியமானனால
அவ்வளவு தைரியத்தோட கண்ணோட கண் பார்த்து பிரகலாதன் சொல்றான், என் பலம் பகவான் விஷ்ணு அப்படின்னு சொன்னதுமே கோபம் வந்தது. ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்தது. அப்படியே பார்த்துட்டு இருக்கவே சொல்றான் பிரகலாதன், அப்பா இந்த ஆசுரிகமான சுபாவத்தை எல்லாம் விட்டு விடுங்கோ. பகவான் ஒரு காலம் யாருக்குமே சத்ரு அல்ல. அவருக்கு வாத்சல்யம் தான். எல்லா பூதங்கள் கிட்டையும் எல்லா ஜீவிகள் கிட்டையும் ஸ்னேகம் தான் அவருக்கு. நமக்கு நிஜமான சத்ருங்கிறது 6 பேர், 6 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தூக்கு பிளஸ் மனசு. இதெல்லாம் தான் நமக்கு சத்ரு. அதை அடக்குங்கோ. அவசியம் இல்லாம பகவான் கிட்ட நமக்கு வைரம் வேண்டாம் அப்படின்னு அப்பாவை உபதேசம் பண்ணறானா பிரகலாதன். அப்ப கோபம் அப்படியே எல்லாம் மீறி போகிறது ஹிரண்யகசிபுவுக்கு. என்ன சொல்றான், வியக்தம் துவம் மர்த்துகாமாசி யோதி மாத்ரம் விகத்தசே முமூர்ஷூணாம் ஹி மந்தாத்மன் நனு நனுஸ்யுர் விப்ளவாகிரஹ யஸ்த்வயா மந்தபாக்யோக்த மதன்யோ ஜகதீஸ்வரஹ க்வாசௌ யதி ச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. வியக்தம் துவம் மர்த்துகாமோசி, என்ன சாகரத்துக்கு ஆசையா உனக்கு? யோதி மாத்திரம் விகத்தசே, என்ன சும்மா புத்தி பிரமம் ஏற்பட்டிருக்கா, என்னோ பேத்தர அப்படின்னு சொல்றார். முமுஷூணாம் ஹி மந்தாத்மன், மந்த புத்தே நனுஸ்யுர் விப்ளவாகிரஹ, என்ன பெரிய விப்ளவம் பண்ண போறியா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றாய். யஸ்த்வயா மந்த பாக்யோக்தோ, மந்த பாக்கியமா உனக்கு பாக்கியம் இல்லையா? மதன்யோ ஜெகதீஸ்வரா, என்னை விட்டு வேறொரு ஜெகதீஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சொல்றாய். குவாசௌ யதி ச சர்வத்ர, அவன் எங்க? நீ சொல்றிய எல்லா இடத்துலயும் இருக்கான் அவன் சொல்றிய, எங்க? எனக்கு தெரியறது இல்லையே. கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே, இதோ இந்த தூண்ல இருக்கானா, எங்க உன் விஷ்ணு அப்படின்னு சொன்னதுமே பிரகலாதன் திருஷ்யத்தே, எனக்கு தெரிகிறாரே. திருஷ்யத்தே, எனக்கு தெரியறது இல்லை. திருஷ்யத்தே, எனக்கு தெரிகிறார். வியக்தம் தும் மர்த்துகாமோசி ந திருஷ்யத்தே, நான் சாவணமானுக்கு எனக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்றார். அப்பா சத்தியம் தான் சொல்றேன், எனக்கு தெரியறார். சங்க சக்கர கதாதரியா தெரியறார் அப்படின்னு சொல்றார். மதன்யோ ஜெகதீஸ்வரஹான திருஷ்யத்தே, என்ன விட பெரிய ஒரு ஜெகதீஸ்வரன் எனக்கு கண்ணில் காணறது இல்லை, இருக்கார். அவரை தெரியறது, எனக்கு கண்ணால தெரியறது. திருஷ்யத்தே குவாசு யதி ச சர்வத்ர, எல்லா இடத்துலயும் இருக்காரு அவர். அப்படின்னா இந்த தூண்லயே அவன் இல்லை, எனக்கு தெரியறது இல்லைன்னா திருஷ்யத்தே. திருஷ்யத்தே கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே சிரக்காயா தாராமிதே, உன்னோட சிரஸ்த உன் சரீரத்துல இருந்து கொய்யுவேன். அவன் இருக்கானா பாரு, பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லணும். என் சிரஸ்தை என் சரீரத்திலேருந்து நீங்க வெட்டினாலும் நான் சத்தியம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன். திருஷ்யத்தே திருஷ்யத்தே திருஷ்யத்தே, தெரிகிறார், அவர் தெரிகிறார், அவர் இருக்கார் 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 அப்படின்னு சொல்லுதுமே. கோபாயதே ஹரிஸ்வாத்திய எஸ்தே சரணமீப்சிதம், அப்படி உண்டுன்னா ஒன்று அந்த ஹரி வந்து காப்பாத்துட்டு நான் பார்க்கட்டும் அவன் இருக்கானா அப்படின்னு தன் கையை அப்படியே மடக்கி ஒரு இடி இடிக்கிறான் அந்த ஸ்தம்பத்துல. உடனே என்னாச்சு, ஏவம் துருப்தேர் முகுருர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா கட்டும் பிரகிருஹ்யோத் பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் ததாடாதி பலஸ்வமிஷ்டினா ததேவ தஸ்மின் நினதோதி பீஷணோ பபூவ ஏனாண்ட கட்டாஹமஸ்புடத் யம் வை ஸ்வதிஷ்ணோபகதம் त्वजादयः श्रुत्वा स्वधामाप्ययमङ्गमेनिरे स विक्रमन् पुत्रवधें सुरोजसा निशम्य निर्रातमपूर्वमद्भुतम् अनन्दसभायां न ददर्श तत्पथं वितत्र सूर्येण सुरार्युद्धपाः सत्यं विधातुं निजभृत्यभाषितं व्याप्तं च भूतेष्वखिलेषु चात्मनः अदृश्यदात्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे स्तम्भे सभायां न मृगं न मानुषम्. என்னாச்சு, ஒரு இடி இடிச்சான் ஸ்தம்பத்தை. பெரிய அண்ட கட்டாகங்கள் வெடிக்கிற மாதிரி ஒரு சப்தம் கேட்கறது, காதலேருந்து ரத்தம் பிரவகிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசம். என்னது, எந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு பார்க்கறது. அந்த ஸ்தம்பத்திலேருந்து ஒரு பிரகாசம், அப்படியே கண்ணெல்லாம் மங்கி போகிற மாதிரி. எல்லாருமே அந்த பிரகாச வெள்ளத்துல மயங்கி எல்லாம் உள்ள போயிட்டா, யாரையுமே தெரியறது, அந்த பிரகாசம் மட்டுமே இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத அதுலேருந்து ஒரு திவ்யமான ரூபம் இதோ வெளியில வந்திருக்கே. வெளியில வர்றது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. நலம்
ந மிருகம் ந மானுஷம், மிருகமும் அல்ல மனுஷனும் அல்ல, ரெண்டும் கலந்தது நர மிருக சரீரம். நர மிருகஸ்வரூபனா வெளியில வரார். வெளியில வரத்த அவரோட பார்க்கணுமே அந்த ஒரு கர்ஜனை, சிங்கம் கர்ஜனை பண்ற மாதிரி கர்ஜனை பண்றார். பிரகலாதனை பார்க்கிறார், ஹிரண்யகசிபுவை பார்க்கிறார், குரோதம் வருது அவருக்கு. சத்தியம் விதாதும், இப்ப எதுக்கு வந்திருக்கார்? சத்தியம் பண்ணறதுக்கு வந்திருக்கார். எந்த சத்தியத்தை பாலிக்கிறதுக்கு வந்திருக்கார்? பிரகலாதன் சொன்னானே திருஷ்யத்தே, இங்க தெரிகிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த பக்தன் சொன்ன அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணறதுக்காக கொண்டு அங்கேருந்து வெளியில வந்தார். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம், வேறொரு பக்தன் பிரம்மதேவன், அவர் சொன்னார் அந்தர்பகி, உள்ளே மரணக்கூடாது, வெளியே மரணக்கூடாது, ஆகாசத்தையும் மரணக்கூடாது, கீழே மரணக்கூடாது, எல்லாம் சொன்னார் இல்லையா? அந்த எல்லா வரத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு ரூபம் தரிச்சுட்டு வரலாம். அப்பதான் இரண்யகசிபு வதம் பண்ண முடியும். அதெல்லாம் சேரத மாதிரி ஒரு ரூபம் தரிச்சுட்டு அந்த சத்தியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக வந்தார். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். அதுக்கப்புறம் ஒரு பக்தர் நாரதர், அவர் வந்து சொன்னார், இவன் மகா பாகவதோத்தமன், இந்த பிரகலாதனாலதான் தேவதைகளே உங்களுக்கு மோச்சனம், அவன் தான் உங்களை காப்பாற்ற போறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிரகலாதன் காப்பாத்தி ஆகணுமே, அதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பக்தன் சனகாதிகள், அவ அன்னைக்கு விஷ்ணு பாஷதாளா இருந்த இந்த ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்தாளே, அசுர யோனியில போய் பிறக்க கிடவுது. அந்த சமயத்துல பகவான் தானே சொன்னார், குரோத யோகத்தால 3 பிறவி எடுத்து திரும்பி வாங்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுல முதல் பிறவி அல்லவா இது? சனகாதிகள் கொடுத்த சாபத்தை பூர்த்தி பண்ணணுமே, அசுர யோனியில பிறந்த இவாளை காப்பாற்றணுமே, அதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். கடைசியில் ஒரு பக்தன், அவனாரு அப்படின்னு கேட்கறத ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு பிரகலாதனை கூப்பிடும் போதே ஆயுஷ்மன் மடியில் உட்காரு அப்படின்னு சொன்னானா. ஆயுஷ்மன்னா எக்காரணவசாலும் பிரகலாதனுக்கு ஒரு விதமான ஹானி ஏற்படாது, தீர்க்காயுசோட குழந்தை இருப்பான் அப்படின்னு அவன் வாயிலே அது வந்ததா. அப்போ அவனோட அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணணுமே. இப்போ பிரகலாதனை காப்பாத்தினா தானே ஆயுஷ்மன்னா அவன் இருப்பான். அதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். என்னதான் இருந்தாலும் ஹிரண்யகசிபு அவனும் பக்தன் தான், ஜெயன் தானே. அவனை இந்த அசுர யோனியிலிருந்து காப்பாற்றன 3 பிறவியில அவனுக்கு முக்தி அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்கார். அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணணும். அதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். கடைசியில கோடி பக்தர்கள் இருக்கா, பாவியில் அவள்லாம் பிறக்க போறா. எல்லாருமே பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தி அப்படின்னு கோஷம் பண்ண போறா. அவளுக்கெல்லாம் அந்த பிரகலாதன் அப்படி கொண்டாட பண்ணணுமே, அதுக்காக கொண்டு அவளோட வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக கொண்டு சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ஜாத்மனா அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் ந மிருகம் ந மானுஷம் ந மிருகம் ந மானுஷம். கம்பீரமா உச்சத்துல கர்ஜனை பண்ணிட்டு நரசிம்மமூர்த்தி வெளியில வரார். அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நரசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சடாகேசர ஜும்பிதானனம் கராளதம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சலக்ஷுராந்தஜித்வம் भ्रुगुटी मुखोल्बणं स्तब्धोर्ध्वकर्णं गिरिकन्दराद्भुतव्यातास्यनासं हनुभेदभीषणं दिवि स्पृशत्कायमदीर्घपीवर ग्रीवोरुवक्षस्थलमल्पमध्यमं चन्द्रांशुगौरेच्छुरितं तनूरुहैर्विश्वभुजानीकशतं नखायुधं. கூர்மையர்னதான நகங்களோட அதிகம் புஜங்களோட பத்தின் எரியற கண்களோ அப்படின்னு தோணுறது. வளைஞ்சிருக்கக்கூடியதான பிருகுட்டி புருக்களோட சுராந்த ஜீவம் கரவாளம் மாதிரி இருக்கக்கூடியதான நாக்க வெளியில விட்டுண்டு சஞ்சலமான கண்கள் அங்குமிங்கும் தப்பறது. எங்க என் பக்த துரோகரியான அந்த ஹிரண்யகசிபு, பக்த துரோகியான ஹிரண்யகசிபு எங்க அப்படின்னு தெரியறதுக்கு 2 கண்களும் 2 கர்ணங்கள். கிரிகந்தராத்புத வியாத்தாஸ்யநாசம். கிரிகந்தரம் பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கிற நாசிகை, சிம்மத்தோட நாசிகை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடியதான நாசிகை, பெரிய துவாரங்களோட. அவரோட ஹனு வந்து வெட்டுமோ அப்படின்னு தோணுறது, அவ்வளோ பீஷணமா இருக்கு. இப்படி நரசிம்மமூர்த்தி கோரமா இப்படிலாம் வர்ணிக்கின்ற அவசியமே எனக்கு முன்னாடியே இருக்காரு. வரணும் சாம்பசிவன் மாமாவுக்கு எவ்வளோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் தீராது. அவர் பேர்பட்ட பக்தர். பகவானை இப்படி பண்ணணும்னா எவ்வளோ பக்தி இருக்கும் அவருக்கு. பகவான்
பிரம்மாவோட சிருஷ்டியில் உட்பட்டது எதுவுமே தன்னை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹிரண்யகசிபு வரம் வாங்கிட்டார். பகவான் யாருக்குமே சிருஷ்டி பண்ண முடியாது, அவரால் தான் எல்லாமே சிருஷ்டி ஆகும். ஆனால் பகவானை இவ்வளோ அழகாக சிருஷ்டி பண்ணி வச்சு விடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நம்ம கதையில பகவான் சாட்சாத்தா வந்திருக்கார் பாருங்க, என்ன அற்புதம். அவருக்கு என்ன சேவை பண்ணினாலும் என்ன பூஜை பண்ணாலும் அந்த ஒரு கிருதார்த்ததை அது தீராது. வேற்பட்ட அந்த பாகவதாளுக்கு தான் இப்படி ஒரு மனசு இருக்கும். அவள்லாம் அனுபவிக்கிற அந்த பகவானை பண்ணும்போது அனுபவிக்கிற அந்த சுகமே சுகம். அப்படி ஹிரண்யகசிபுவுக்கு முன்னாடி வந்து விட்டார் நரசிம்மமூர்த்தி. உடனே என்ன பண்றாள், பெரிய யுத்தம் நடக்கிறது. ஹிரண்யகசிபு கூட கராடத்தை எடுத்துட்டு வரான், பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆனா நரசிம்மமூர்த்தி முன்னாடி அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியறதில்லை. கருடன் எப்படி பாம்பை பிடுங்குவார் அது மாதிரி அவனோட கையில இருந்து ஆயுதங்கள் எல்லாம் பிடுங்கி அவனை இடிச்சு உதைச்சு தரன்னு இழுத்துட்டு போகிறார். அதுக்குள்ள சந்தியா காலம் வந்து கொடுத்து அந்த பகிஹி, அதன் உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு. அதனால நேர போய் வாசற்படியில் உட்கார்றார். மேலும் இல்லை கீழும் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால தன் மடியில போட்டுக்கிறார். பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு ஜீவனாலையும் அவனை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கானே. அப்ப அதனால பகவான் அல்லவா பிரம்மாவுக்கும் அப்பாற்பட்டவர், பிரம்மதேவனையே இவர் தான் சிருஷ்டி பண்ணார். அதனால இவர் வதம் பண்ணறார். ஆயுதங்கள் ஏதாலையும் என்ன வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே நகம் ஒரு ஆயுதம் அல்ல, ஜீவன் உள்ளதும் ஜீவன் இல்லாததும் வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நகத்துக்கு ஜீவன் இருக்கா ஜீவன் இல்லையா அப்படின்னு கேட்டால் தெரியாது. வளர்ந்து வருது, ஜீவன் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அச்சேத்தனமா இருக்கு, அதனால ஜீவன் இல்லை. அப்ப எது அப்படின்னு சொல்ல முடியாது, நகம். இப்படி ஹிரண்யகசிபுவுக்கு எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்து தன் மடியில போட்டுக்கிறார். மடியில போட்டு எப்படி என் பிரகலாதனை நீ துரோகம் பண்ணுவாய் அப்படின்னு பிரகலாதனுக்கு என்னென்ன அனாச்சாரங்கள் இந்த ஹிரண்யகசிபு பண்ணினாலும் எல்லாத்தையும் அப்படியே மனசுல நினைச்சுக்கிறார். குரோதம் வருது. உடனே தன் நகங்களால அவனோட அந்த வக்ஷ பாகத்தை கீறி குடல் மாலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறார். உக்கிர நரசிம்மமூர்த்தியா அவனோட ஹிருதயத்தை எடுத்து பிடுங்கிறார். அவனோட ரத்தத்தை அப்படியே குடிக்கிறார். கோரமா இருக்கார். அப்படியே கர்ஜனை பண்றார். ஹிரண்யகசிபுவோட சரீரத்தை தள்ளி போடுறார். அவரோட குரோதம் அடங்கிறதே இல்லை. உலகமே நசிக்குமோ அப்படின்னு தேவதைகள் எல்லாருமே ஓடி வரா, ரிஷிகள்லாம் ஓடி வரா, நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவரோட கோபம் தனியறதே இல்லை. சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்றார், பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்றார், சித்தர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, சாரணர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, கந்தர்வர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, அப்சரஸ்திரீகள் ஸ்தோத்திரம் பண்றா, எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கறா. அவரோட கோபம் தனியறதே இல்லை. கடைசியில் லக்ஷ்மி தேவி அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து, தேவி நீங்க பக்கத்துல போய் உங்க பதியை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்கோ அப்படின்னு சொன்னதுமே தாயார் முன்னாடி வந்து பாக்குறா. அப்படின்னு கர்ஜனை பண்றார். தாயார் பாக்குறா, இது என் சுவாமி அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டா. இவர் அடக்கணும்னா பக்தாள் தான் போனோம். அவருக்கு பக்தர்களை தான் என்னை விட பிடிக்கும். அதனால இங்க பக்தன் ஆறு அப்படின்னு பார்த்ததுமே பிரம்மதேவனும் ஸ்ரீதேவியும் பார்க்கறது அந்த சின்ன 5 வயசு குழந்தை கொஞ்சம் கூடி பயமே இல்லாம சிரிச்சுண்டு அந்த அற்புத ரூபமான நரசிம்ம பகவான் அப்படி தொழுதுண்டு பார்த்துட்டு இருக்கான். பிரகலாதா குழந்தைங்க வாடா, நரசிம்மமூர்த்தியோட கோபத்தை தணிப்பி அப்படின்னு சொன்னதுமே பிரகலாதனை குழந்தைய கூட்டின்னு போய் பக்கத்துல விட்டதுமே பிரகலாதனை பார்த்த மாத்திரையிலேயே அப்படியே குளிர்ந்து விட்டார். உடனே பிரகலாதன் அப்படியே கெட்டி தன் கிட்ட கழிச்சுக்கிறார். பிரகலாதன் ஆச்சரியமா ஸ்துதிக்கிறான். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாஹ சத்வைகதானுமதயோ வசசாம் பிரவாஹை நாராதிதும் புருகுணேரதுனாபி சக்யுः பிப்ருः கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதே மன்யே धनाभिजन रूप तपश्रुतौजस्तेज प्रभाव बल पौरुष बुद्धियोगाः नाराधनाय हि भवन्ति परस्य पुंसो भक्त्या तुतोष भगवान् गजयूथपाय भक्त्या तुतोष भगवान् भक्त्या तुतोष. भगवाने பிரம்மன் முதலான எல்லா சுரகணங்கள் பெரிய பெரிய முனிகளும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா. சாத்விக மூர்த்தி அல்லவோ நீங்கள், பரம சாத்விகன் அல்லவோ அப்படின்னு எல்லாம் அவளை ஸ்தோத்திரம் பண்ணினா. ஆனா அவளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியும் அடங்காத உங்க கோபம் நான் முன்னாடி வந்ததுமே எப்படி அடங்குது?
அதுக்கு காரணம் பக்தியா துதோஷ, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பக்தி அல்லவோ. பகவானே உங்களை பிரீதிப்படுத்தணும்னா பக்தி ஒண்ணுதான், பக்தி ஒன்னாலதான் முடியும் அப்படின்னு பகவானை பார்த்தே சொல்றார். காலஸ்வரூபனும் திரிகுணாதிபனுமான பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயாதி காரியங்கள் எல்லாம் பண்ணுறார். அப்பேற்பட்டவரல்லவோ நீங்கள் அப்படின்னு நிறைய தத்துவம். பிரகலாத ஸ்துதி ரொம்ப பெரிய ஸ்துதி. அதில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் பிரகலாதன். பகவானே உங்களை கண்டு எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பயந்துக்கிறார் நரசிம்ம பெருமானை பார்த்து. உக்கிரமா இருக்கார், அதனால எல்லாருமே பயந்துக்கிறார். ஆனால் பிரகலாதன் சொல்றாரு எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, ஏன்னா நீங்க என்னோட சுவாமி அல்லவா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வேற ஒன்றை கண்டுதான் பயம். என்னது? சம்சாரம். இந்த சம்சாரத்துல கெட்டு உழந்துட்டு இருக்கிற ஜீவன்கள் உங்களை மறந்து போயிடுறது. உங்களை மறக்கிறத விட பெரிய ஒரு அர்த்தம் உண்டோ அப்படின்னு கேட்கிறார் நரசிம்மமூர்த்தி கிட்ட. அதனால இந்த சம்சாரத்துலேருந்து நீங்க காப்பாற்றணுமே, எவ்வளோ பேர் இருக்காளோ எவ்வளோ பாகத்தாடு இருக்காளோ எல்லாரையுமே காப்பாற்றணுமே அப்படின்னு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்த பிரகலாதன் கடைசியில ஒரு பிரார்த்தனை அப்படி பண்ணிக்கிறான். பகவானே உங்களோட மகிமையை தெரிஞ்சுக்காம எங்க அப்பா எதெல்லாமோ சொன்னார், எதெல்லாமோ பண்ணினார், அவர்கிட்டக்கும் உங்களுக்கு கோபம்னு இருக்கக்கூடாது, அவருக்கும் நல்ல கதி வரணுமே அப்படின்னு அப்பாவை நினைச்சுட்டு இப்படி சொன்னதுமே பகவான் சிரிச்சுக்கிறார். பிரகலாதா இப்படிங்கவா அப்படின்னு சொல்லி சிரசில் அப்படி அபயஹஸ்தத்தை வைக்கிறது. பிரகலாத ஸ்துதியிலே வருது அந்த பாகம். லக்ஷ்மி தாயாருக்கும் கொடுக்கலை அந்த அபயஹஸ்தத்தை, ஆதிசேஷனுக்கும் கொடுக்கலை, பிரம்மதேவனுக்கும் கொடுக்கலை, சிவபெருமானுக்கும் அந்த அபயஹஸ்தத்தை கொடுக்கலை. அந்த சிரஸ்ல கை வைக்கலை பகவான், பிரகலாதன் சிரஸ்ல தான் வச்சார். அப்போ இன்னும் ஒரு பாக்கியம், இன்னும் ஒரு மதிப்பு எனக்கு கொடுத்தேளே பகவானே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் சொல்றார், பிரகலாதா அதுல என்ன சம்சயம், உன்ன மாதிரி ஒரு பரமபாகவதோத்தமன் இரண்யகசிபுவோட குலத்துல பிறந்தனால 27 தலைமுறை அப்படியே கரையேறியாச்சு. இனியும் பிறக்க போற 27 தலைமுறையும் கரையேற போறது. சாதுக்கள் எந்த குலத்துல பிறக்காளோ அந்த குலமே கரையேறும் அப்படின்னு பகவான் சொல்றார். உன்னோட பக்தி ஆச்சரியமான பக்தி பிரகலாதா, உன்னை எல்லாருமே கொண்டாடுவா. பக்த சக்கரவர்த்தியா நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணனேன். இப்போ பட்டாபிஷேகம் பண்ணணும்னா கிரீடத்தை வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும் எல்லாம் உண்டு இல்லையா? இங்க என்ன அபிஷேகம், இங்க என்ன கிரீடம் அப்படின்னா நரசிம்மமூர்த்தியோட கரம் தான் கிரீடம். அவரோட கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் கொட்டுறது, அதுதான் அபிஷேகம். அப்படியே இறுக்கி கட்டி நாக்கால நக்கிறாராம் பிரகலாதன். ஸ்னேகம் பகவானுக்கு இன்னும் கோரமா சொல்றா நரசிம்மமூர்த்திய. ஆனா அவரோட ஹிருதயம் பக்தாள கண்டு அப்படி திரவிச்சு விடலாம். அண்ணா சொல்லுவார் அவரோட கதையில. அப்படி இருக்கிற அந்த நரசிம்மமூர்த்தி பிரகலாத வரதனா அப்படி காட்சி கொடுக்க எல்லாருமே சேர்ந்து அந்த நரசிம்மமூர்த்திக்கு ஆரத்தி பண்ணுறா, பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்றா. பிரகலாத வரதனுக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் பண்றா. எல்லா தேவதைகளும் சந்தோஷப்பட்டு பிரகலாதனுக்கு சமஸ்தமான சுகமும் ஆசீர்வாதம் பண்ணி நரசிம்மமூர்த்தி அந்தர்தானம் ஆயிடுறார். பிரகலாதன் ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். பிரகலாதனுக்கு புத்திர புத்திராதிகள்லாம் உண்டாகிறது. பிரகலாதனோட புத்திரன் விரோச்சனன், விரோச்சனனோட புத்திரன் பலி, பலியோட புத்திரன் பாணாசுரன் அப்படின்னு தழைச்சு அந்த குல வளர்றது. பிரகலாதன் பரம பாகவதோத்தமனா இருந்துட்டு பகவானை ஆசிரிச்சுட்டே ராஜ்யபரணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த கதை அப்படியே முடிச்சு விடுறது. கடைசியில இது ஆறு கேட்டுட்டு இருக்கா. தர்மபுத்திரருக்கு நாரதர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ராஜசூரி யஜ்ஞத்தில் அவளையெல்லாம் மறந்தே போயிட்டு இருக்கேன். தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற சமயமா நாரதர்கிட்ட ஆச்சரியமா இருக்கு பகவானோட கதை. இது கிருஷ்ண சன்னிதானத்திலே நடக்கிறது. அக்ரபூஜை நடந்து கிருஷ்ண சன்னிதானம் பகவானே கேட்டுட்டு இருக்க. பகவானே ஸ்ரோதா. நாரதர் பரம சந்தோஷம் அனுபவிக்கிறார். தர்மபுத்திரன் மீண்டும் நிறைய காரியங்கள்லாம் கேட்கிறார். சிவபெருமான் திரிபுரர்களை வதம் பண்ணின அந்த கதையும் சம்ஷிப்தமா சொல்றார். திரிபுரர்களை ஒரு பானத்தால வதம் பண்றார் சிவபெருமான். ஒரு பானத்தால 3 புறங்களும் ஒரே சமயம் இப்படி கூடி வரத்த லைன்ல வரத்த அந்த பானத்தால எழுது 3 புறத்தையும் தகர்த்து தாழ போடுறார். அந்த பானம் ஆறு அப்படின்னு கேட்கறது விஷ்ணு பகவான். ஸ்ரீருத்ரத்தில கூடி மந்திரத்தில் கூடி அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது பகவான் மேரு பர்வதத்தையே வில்லா வச்சுன்னு அவர் விடுறார். ரொம்ப அழகா வர்ணிப்பா சிவபெருமானோட இந்த லீலையை. அதை சம்ஷிப்தமா சொன்னதுக்கு அப்புறம் நாரத மகர்ஷி கிட்ட தர்மங்களை பத்தி எல்லாம் கேட்கிறார். தர்மபுத்திரர் வர்ண ஆசிரம தர்மங்கள், 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள், பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சதுர்த்தாதி வர்ணங்கள், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் அதுக்கப்புறம் சன்னியாசி அப்படிங்கிற 4 ஆசிரமங்கள்.
இதில் இருக்கிறவாளுக்கு என்னென்ன தர்மம், சனாதன தர்மம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டார். அன்றைக்கு ஒரு நாளைக்கு நாராயண முகத்திலேருந்து செவிச்சதான அந்த சனாதன தர்மத்தை விஸ்தாரமாக சொல்லுறார். பகவான் தான் எல்லா வேதங்களோடும் தர்மங்களோடும் மூலம். அந்த பகவான் ஆராதனை பண்ணுறது தான் ஜீவிதத்தோட பரம சாபல்யம் அப்படின்னு. அந்த தர்மத்தில் ஆறாறு இருக்காளோ அவள் தான் சனாதன தர்மிஷ்டர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஓரோ தர்மமாக சொல்லிட்டு வர பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி இந்திரிய நிகிரகத்தோட குருகுலத்தில் குருஹிதத்துக்காய் தாசனா வாழணும், பிராத்தசந்தி சாயம் சந்தி முதலானவை எல்லாம் அனுசரிக்கணும், குரு கூப்பிட்டா ஓடி போகணும், வேத பாடங்கள் படிக்கணும், தர்பபாணியாக இருக்கணும், மேகலை முதலானவை தரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பிரம்மச்சாரிகளுடையதான தர்மங்கள். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தன் வந்து காட்டுக்கு போய் உடனே காட்டில் எதிர்ச்சியாக என்னென்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி அப்படியே உயிரை தக்க வச்சுக்கணும், அப்படியே வாழணும், ஜடாதாரம் செய்துக்கணும், சீத்தம் உஷ்ணம் வாத்தம் வருஷம் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், பகவான் ஆராதனை பண்ணணும். சன்னியாசி தேக சம்ரட்சணம் மாத்திரம் நிலைநிறுத்திட்டு எங்கேயுமே வசிக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு பரமஹம்ச தர்மத்தில் இருக்கணும், மாதுவர விருத்தி அல்லது அஜகர விருத்தியை அவலம்பிச்சுட்டு வாழணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த தர்மங்கள் எல்லாம் பிரகலாதன் வந்து ஒரு அவதூதரை பார்க்குறார். அந்த அவதூதன் வந்து ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணுறார். பிரகலாதன் அந்த உபதேசத்தையும் வாங்கிட்டு ராஜ்ய பரிபாலனை பண்ணுறார் அப்படின்னு பாகவதத்தில் கடைசியில் இந்த ஸ்கந்தத்தோட கடைசியில் வருது. அதுக்கப்புறம் கடைசியில் கிரகஸ்த தர்மத்தை சொல்கிறார். மிச்சம் இருக்கிற எல்லா ஆசிரமங்களும் கிரகஸ்தனை டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. கிரகஸ்தன் தான் எல்லாருக்குமே சாப்பாடு போடணும். அப்படி இருக்க அந்த கிரகஸ்தை எப்படி வாழணும் அப்படின்னு கேட்குறது கர்மயோகத்தால் எல்லாமே பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு குடும்பத்தில் பாரியவோடையும் குழந்தைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனசு பகவத் அர்ப்பிதமாக இருக்கணும் அந்த கிரகஸ்தனுக்கு. அப்படிப்பட்ட கர்மயோகியாக இருக்கிற கிரகஸ்தன் கூடி மோட்சம் அடையலாம் அப்படின்னு கிரகஸ்த தர்மம் சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்கந்தத்தை முடிக்கிறார். இதோட இந்த பாகம் முடியறது. குருமகத்துவம்னு சொல்கிறார். இதோட இந்த ஸ்கந்தம் முடிச்சுக்கிறார். நீ அடுத்த பாகம் நாளைக்கு பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத, ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூப, ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத. சரணாமதிபதி பரிபதா பிரதிபதகணிதம் பரம சுகம் தேவா, ஜய ஜய பாகவத. பரமபதே பகவான் பரத பரிபாலன குணவான், கமல பவாய கிருபயா சுவாமி கமல முகே நதோ தேவா, ஜய ஜய பாகவத.
जो 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 तुंगभंग जो जो श्री कृष्ण मंगला भाग जो जो रंग श्री भाग